Assalamu alaikum. Good evening. Assalamu alaikum. Good evening. Assalamu alaikum. Good evening. Walaikum assalam, sir. Good evening. ஓகே, நான் உங்களோட டைம் டேபிள் எனக்கு கொஞ்சம் லேட்டாகி தான் நான் அனுப்பப்பட்டேன். நம்ம போடுபட்டிருக்குது இன்றைக்கு தான் டைம் டேபிள் இப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு முதல் தான் டைம் டேபிள் சம்பந்தமான தகவல் கிடைச்சிது. ஓகே, இப்போ இன்றைக்கு அந்த கவர்மெண்டால் வெளியிட்ட ஸ்கூலோட தொடர்புடைய ஒரு தலைமைத்துவம் தலைவர் என்கிற விடயங்கள் தொடர்பாக இப்போ கல்வி தலைமைத்துவம்ங்கிற சப்ஜெக்டை பற்றி இன்றைக்கி நான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுவோம். பார்த்துட்டு கொஞ்சம் ஒரு 1 hour மாதிரி செய்து நாளைக்கு மீதியை தொடரும். ஓகே சரியா? என்னடா திடீர்னு செஞ்சதில் 1 hour செய்வோமா? Okay, sir. சரியா? 6 வரைக்கும் என்னடா எனக்கு இப்போ நான் 4:30 ஸ்டார்ட் பண்ணுறது 4:30 வெயிட் பண்ணேன். இப்போ லிங்க் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆக்கினாங்க. இன்றைக்கு செய்துட்டு இதில் முக்கியமான சில விடயங்களை கதைச்சிட்டு இன்றைக்கு 1 hour அப்புறம் நாளையிலேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். எனக்கு சொல்லுங்க, இந்த முகாமைத்துவம் முகாமைத்துவம் என்றால் என்ன? முதல் முகாமைத்துவம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? மேனேஜ்மெண்ட்னா என்ன? பேசிக்காக மேனேஜ்மெண்ட்ங்கிறது என்னன்னு சொல்லுங்க. மேனேஜ்மெண்ட்னா என்ன தெரியுமா? தெரியும். வழிநடத்துறேன்னு சொல்லணுமா? மேனேஜ்மெண்ட் நீங்க ஒன்றிலே மேனேஜ்மெண்ட் சம்பந்தமான படிக்க இல்லையா? செஞ்சேன் சார். அப்போ முகாமைத்துவம்
எங்களுக்கு இருக்கிற வளங்களை, ஒரு நிறுவனத்தில் கிடைக்கின்ற வளங்களை உச்சமாக பயன்படுத்தி வினைத்திறனாகவும் விளைத்திறனாகவும் ஒரு நிறுவனத்தின் நோக்கத்தை அடைகிறதுக்காக மேற்கொள்ளுகின்ற ஒரு செயல்முறை. கிடைக்கின்ற வளங்களை உச்சமாக பயன்படுத்தி செய்கின்ற ஒரு விடயம் முகாமைத்துவம். அப்ப முகாமை செய்தல் என்று சொல்றது அங்க இருக்கிற வளங்கள் என்று சொல்றது என்னென்ன வளங்கள்? மனித வளம், நேர வளம், பௌதீக வளம், பௌதீக வளங்கள், இவையெல்லாம் வளங்கள். எனவே இதை முகாமை செய்வது. தலைமைத்துவம் என்ன? தலைமைத்துவத்துக்கும் முகாமைத்துவத்துக்கும் இடையில் உள்ள வேறுபாடு என்ன? தலைமைத்துவம் சார் ஒரு குழுக்கு மனிதர்களுக்கிடையில் ஒரு தலைவராக மேற்கொள்வது தலைமைத்துவம். வெரி குட், ரைட். அதான் மெயின். என்னண்டா தலைமைத்துவம் என்பது மனிதர்களை வழிநடாத்துகின்ற ஒரு பண்பு. ஏனென்றா மற்றதெல்லாம், அதாவது முகாமை செய்வது என்பது பௌதீக வளம், மற்றது மனித வளம், எல்லாவற்றையும் தொடர்புடையதாக கதைக்கப்படுகின்ற அதே வேளை தலைமைத்துவம், தலைமைத்துவம், லீடர்ஷிப் என்பது ஒருவருடைய சொந்த நடத்தையை நிர்வகிக்கிறத குறிக்குது. அதோட மற்றவருடைய நடத்தையை வடிவமைக்கிறது. இப்ப இன்னொரு ஆள கொண்டு போய் வேலை செய்கிற ஆற்றல் தான். அதாவது குறிப்பாக தலைமைத்துவம் என்பது எதனுடன் தொடர்புடையது? மனிதனை முகாமை செய்கின்ற ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் தான் குறிப்பாக கதைக்கின்றது. அதில் 2 பகுதியை கதைக்கிறது. ஒன்று என்ன? தன்னை ஒழுங்கமைச்சு கொள்றது, சொந்த நடத்தையை நாம மேனேஜ் பண்ணி அதனூடாக நிறுவனத்திற நிலைகளை மாற்றி அமைச்சு கொள்றது, அதே போல மற்றவர்களை நாங்க வழிநடாத்துறது என்பதுதான் தலைமைத்துவம். இப்ப நாங்க பண்டைக்கு ஒரு 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 கான்செப்ட், இது கல்வி அமைச்சினுடைய ஒரு கோட்பாடு தான் இன்றைக்கு பார்க்க போகின்றோம். பாடசாலையை பொறுத்தவரை எஜுகேஷனல் லீடர்ஷிப் ஸ்கில்ங்கிறது கீழே நாங்க பாடசாலையில எப்படி நாங்க தலைமைத்துவத்தை வளர்க்க போகின்றோம். ஒரு மாணவர்களுக்கான தலைமைத்துவம், மாணவ தலைவர்கள், ப்ரீஃபெக்ட், மானிட்டர்ஸ் எப்படி நாங்கள் உருவாக்குறோம், பாடசாலையில எப்படியான நடைமுறைகளை பின்பற்றம் என்பதை பற்றி தான் நாங்கள் கூட கதைக்க போகிறோம். ஆகவே தலைவர் ஒரு குழுவை, ஒரு இலக்கை அடைய நேர்மறையாக ஊக்குவிக்கக்கூடியவர் தான் இது குறிக்கிறது. அப்ப தலைவர்கள் எப்போதும் ஒரு குழுவை முதன்மைப்படுத்தான் செயற்படுவார்கள். இப்ப தலைவர்களுக்கு கட்டாயம் ஒரு குரூப் ஒன்று இருக்கும். இப்ப நாங்க பாடசாலையில மேற்கொள்ற குரூப் ஆக்டிவிட்டியை கூட ஒரு தலைவர் தலைமைத்துவம் விடயத்தை பற்றி கதைக்கின்றோம். சரிதானே? ஆகவே தலைமைத்துவம் என்று சொல்றது முக்கியமாக சிறு பிராயத்திலிருந்து பாடசாலையில பொது கல்வியில ஆரம்ப பிரிவிலிருந்து வளர்க்கப்பட வேண்டிய ஒன்று. நாங்க பிறகு ஒரு அடுத்த வகுப்புல பார்க்கலாம். தலைமைத்துவ பாணிகள் என்று இருக்கிறது, லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ். அதை பத்தி நாங்க அடுத்த வகுப்புல பார்ப்போம். இப்ப இன்றைக்கு சின்ன சின்ன நோட்டுகள் எடுத்துக்கொள்ளுங்க, நான் அப்புறம் நோட் அனுப்புறேன். சரியா? ஓகே ஓகே சார். சின்ன சின்ன நோட்டெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. அப்புறம் நான் நோட்டை கொஞ்சம் பிஸியாக இப்போ ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புறேன். இன்றைக்கு இந்த நேரத்தில் எனக்கு சொல்லப்படலை, இல்லாட்டி நான் நோட்டை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பிக்கலாம். ஓகே. இப்போ நாங்கள் ஒரு தலைவர் என்பவருக்கு என்ன இருக்க வேண்டும்? தெளிவான ஒரு தலைவருக்கு என்ன இருக்க வேண்டும்? நோக்கம்.
தெளிவான நோக்கம் இருக்க வேண்டும். என்ன நோக்கம்? அவர்களுடைய நிறுவனம், அவர் பணியாற்றுகின்ற நிறுவனம் ஏதோ அந்த நிறுவனம் எதனை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதை பற்றிய ஒரு தெளிவான ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். அந்த நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அவர் தன்னுடைய நிறுவனத்தில் பல்வேறு தந்திரோபாயங்களை பயன்படுத்தி திட்டமிடலை மேற்கொள்ள வேண்டும். எனவே தலைமைத்துவம் என்றால் என்ன என்பது பற்றிய வரைவிலக்கணங்களை நாங்கள் இங்கே நோப்போம். சொல்லுங்க. தலைவர் என்பதன் வரைவிலக்கணம் தலைமைத்துவம் தொடர்பான அறிஞர்கள் வழங்கி யாரு தலைவர் என்ன, தலைமைத்துவம் என்னங்கிற வரைவிலக்கணங்களை சொல்லி சொல்றாங்க. முதலாவது ஜோன் சி மேக்ஸ்வெல் என்ன சொல்றாரு? தலைவர் என்பவர் சரியான தீர்மானங்களை எடுக்கும், சரியான வழியில் பயணம் செய்யும் மற்றும் சரியான வழியை காட்டிக் கொடுக்கும் ஒருவர் ஆவார். இதுல ஒரு மேனேஜர் ஒரு லீடர் சில ரோல்ஸ் வகைபாகங்களை பத்தி கதைக்கிறாங்க. என்ன வகைபாகம்? முதலாவது என்ன? சரியான முதலாவது வகைபாகம் என்ன கதைக்கப்படுகிறது? ஜோன் சி மேக்ஸ்வெல் வரைவிலக்கணப்படி முதலாவது என்ன கதைக்கப்படுகிறது? என்ன கதைக்கப்படுகிறது? சரியான தலைவர் என்பவர் யார்? சரியான தீர்மானங்களை தீர்மானம் எடுப்பவர், ரைட் டிசிஷன் எடுக்கணும். அதாவது ஆக முக்கியமா ஒரு நிறுவனத்தில் இருக்கிற மிக முக்கியமான பணிதான் சரியான தீர்மானம் எடுத்தல். சரியான தீர்மானம் எடுத்தல். அடுத்தது இரண்டாவது விஷயம் தீர்மானம். அதாவது ஒரு நிறுவனம் என்ன இலக்குக்கு பயணிக்க வேண்டும் என்பது பற்றிய தீர்மானத்தை அவர் எடுத்துக்கொள்ளலன்னு சொன்னால் அது பிழையான ஒரு நிலையை நோக்கி அந்த நிறுவனத்தை கொண்டு செல்லும். இரண்டாவது விடயம் சரியான வழியில் பயணம் செய்யும் மற்றும் சரியான வழியை காட்டும். அவர் முடிவெடுத்தாலும் அந்த நிறுவனத்தை அவர் சரியாக வழி நடத்தி சொல்லணும். உதாரணமாக ஒரு அதிபர், ஒரு பாடசாலையினுடைய அதிபர் தன்னுடைய பாடசாலைய தீர்மானங்கள் எடுத்துறார். என்னென்ன விடயங்களை உதாரணமாக உங்களுக்கு தெரியும், ஒரு பாடசாலையில ஒரு இருக்கின்ற கட்டமைப்பு பற்றி தெரியும். பாடசாலையில் இருக்கிற கட்டமைப்பு பற்றி தெரிஞ்சாக சொல்லுவோம். இதுல டீச்சர்ஸ் இருக்கிறீங்களா? யாராவது டீச்சரா இருக்கிறீங்களா? ஹலோ, இதுல டீச்சர்ஸ் இருக்கிறீங்களா? இல்ல சார், இந்த குரூப்ல வந்து அட்வான்ஸ் லெவல் செஞ்சது. அட்வான்ஸ் லெவல் தான். யாராவது எங்கேயாவது டீச் பண்றாங்க இருக்கிறீங்களா? நீங்க ஓகே, யாராவது டீச் பண்றாங்க இருக்கிறீங்களா? பாடசாலையோட தொடர்புடையாக இருக்கிறீங்களா? ஸ்ரீ ரம்யா டீச்சர்ஸ் இல்ல சார், அட்வான்ஸ் லெவல் செஞ்சது பிறகு உள்ளவங்க தான் நிக்கிறேன் குரூப்ல. அதுதான் சொல்றேன், யார் ஒருவரும் டீச்சிங்கோட தொடர்பில்லை தானே? ஓகே, ரைட். இப்போ நாங்கள் பார்ப்போம் ஒரு பாடசாலையினுடைய கட்டமைப்பை பற்றி. அப்போ கொஞ்சம் அட்வான்ஸ் லோவிலேருந்து தான் போகணும். உங்களுக்கு ஒரு பாடசாலையினுடைய கட்டமைப்பில் சொல்லுங்க. நீங்கள் கதையாட்டி கஷ்டம். ஒரு பாடசாலையுடைய கட்டமைப்பை சொல்லுங்க. பாடசாலையுடைய கட்டமைப்பை பற்றி சொல்லுங்க. எப்படி ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு ஒரு பாடசாலை? சார் அதிபர், உபதிபர் அப்படியா? ஓம், முதலாவது அதிபர் இருக்கிறார், அதுக்கு பிறகு பிரதி அதிபர்கள், அதுக்கு பிறகு உபாதிபர்கள். சில நேரம் இப்ப எல்லாரும் பிரதி அதிபர் தான் சொல்றாங்க, டெபியூட்டி பிரின்சிபல். அதுக்கு பிறகு என்ன இருக்கிறது? பகுதி தலைவர். பகுதி தலைவர், செக்ஷன் ஹெட். ஓகே, வெரி குட், ரைட். அதுக்கு பிறகு ஆசிரியர்கள், வகுப்பாசிரியர்கள். வகுப்பாசிரியருக்கு பிறகு மாணவ தலைவர்கள். மாணவ தலைவர்கள். எஸ்,
மாணவர் தலைவர்கள், ஆசிரியர்களும் ஒரு தலைமைத்துவத்தை வழங்குகிறார். அவரவர் பாடத்தில் அவங்க தலைமைத்துவத்தை வழங்குகிறார்கள். ஆகவே அங்கு ஒரு கட்டமைப்பு இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பாடசாலையில பிரதான தலைவர் யார்? அதிபர். அதிபர். அதிபர் முகாமைத்துவத்தை தலைமைத்துவத்தை மேற்கொள்றதுக்காக இன்னும் ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. 2 முக்கியமான சில அமைப்புகள் இதில் தொடர்படுகிறது. ஒன்று வந்து SDS. கேள்விப்பட்டிருக்கீங்களா? SDS என்றா தேவையானவற்றை நோட் பண்ணி கொள்ளுங்க. SDS என்ன? பெற்றார் ஆசிரியர் ஸ்கூல் டெவலப்மெண்ட் சொசைட்டி. ஸ்கூல் டெவலப்மெண்ட் சொசைட்டி யார் இருப்பாங்க? பழைய மாணவர்கள், பழைய மாணவர், ஓல்ட் பாய்ஸ், OGA, ஓல்ட் கேர்ள்ஸ் இருப்பாங்க, அல்லது ஓல்ட் பாய்ஸ் இருப்பாங்க, அதோட பெற்றோர்கள் இருப்பாங்க, செயற்பாட்டு இதுல இருப்பாங்க. இந்த SDS இருந்து பெற்றோர்கள்ல சில அங்கத்தவர்கள் தெரிவு செய்யப்பட்டு அதாவது பாடசாலையில் இருக்கிற மாணவர்கள் அனைத்து பெற்றோர்களும் SDS அங்கத்துவம் வகிப்பார்கள். பழைய மாணவர்களும் அங்க அதுல ஒரு ஓல்ட் பாய்ஸ் அசோசியேஷன், OGA, OBA போன்ற பாஸ் பீப்புள் அசோசியேஷன் பேர்ல எல்லாம் இருக்கும். இப்ப இவங்கெல்லாம் சேர்த்து இதுல ஒரு குழு ஒன்று தெரிவு செய்யப்படும். அதுல பேரு பாடசாலை அபிவிருத்தி நிறைவேற்று குழு. என்ன குழு? பாடசாலை அபிவிருத்தி நிறைவேற்று குழு. ஸ்கூல் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி. ஸ்கூல் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி. பாடசாலை அபிவிருத்தி நிறைவேற்று குழுன்னு சொல்லுவாங்க. ஸ்கூல் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி. இதுல தலைவர் அதிபராக இருப்பார். இதனுடைய செயலாளர் ஒரு பெற்றோர் ஆக இருப்பார். அவர் SDS மெம்பராக இருப்பார். இன்னும் பல பெற்றோர் அங்கத்தவர்கள் இருப்பார்கள். ஆசிரியர்கள் இருப்பார்கள். அது பாடசாலையில் உள்ள மாணவர் எண்ணிக்கைக்கு ஏற்ப தீர்மானிக்கப்படும். இந்த மாணவர் எண்ணிக்கைக்கு இப்ப எத்தனை ஆசிரியர்கள் அங்கத்துவம் வைக்க வேண்டும், எத்தனை பெற்றோர் அங்கத்தவர் இருக்க வேண்டும் என்பது தீர்மானிக்கப்படும். கட்டாயமாக செயலாளராக இருப்பவர் பாடசாலை பெற்றோர் சங்கத்தின் பெற்றோர் அபிவிருத்தி சங்கத்தினுடைய பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினுடைய பெற்றோர் ஒருவர் தான் செயலாளராக இருப்பார். பொருளாளராக கட்டாயமாக அந்த பாடசாலையில் இருக்கின்ற அதிபர் ஒருவர் இருப்பார். யாரு? பாடசாலை இருக்கின்ற யார் இருப்பார்? அதிபர்ல ஆசிரியர். அதிபர் தலைவர், ஆசிரியர் பொருளாளர், செயலாளர் ஒரு பெற்றோர் அங்கத்தவர் இருப்பார். இதை தவிர மாணவர்கள் எண்ணிக்கையை கருதாது, அது எத்தனை பேர் இருந்தாலும் பரவாயில்லை, பழைய மாணவர்கள் 2 பேர் இந்த குழுவில் இருப்பாங்க. இந்த குழுதான் பாடசாலையினுடைய திட்டமிடலை மேற்கொள்ளும். பாடசாலைக்கு வர நிதியை சேகரித்து எவ்வாறு இந்த பாடசாலையை ஒழுங்கமைத்து செல்ல வேண்டும் என்கின்ற திட்டத்தை வகுக்கின்ற குழுவாக இது இருப்பதுடன் இதனை நடைமுறைப்படுத்துகின்ற குழு எதுவாக இருக்கும்? SDEC பற்றி கழிச்சோம், ஸ்கூல் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி. அதை நடைமுறைப்படுத்தப்படுகின்ற இன்னொரு குழு இருக்கிறது. அது என்ன? அதாவது 5 ஓராண்டு திட்டம், 5 ஆண்டு திட்டம், வரவு செலவு திட்டம் எல்லாம் இந்த கமிட்டி தயாரித்து பாடசாலை முதலாவது தீர்மானம் எடுக்கின்ற பணியை SDEC மேற்கொள்ளும். இதுல தலைவர் அதிபர். எனவே அதிபர் ஒரு தலைமைத்துவ பங்கினை வகிக்கின்றார். சேம் டைம் இந்த எடுத்த தீர்மானங்களை
சரியான வழியில் அதிபர் இட்டு செல்வதற்கு இன்னும் ஒரு குழு இருக்கிறது. என்ன குழு? என்ன குழு? எந்த குழு இருக்கிறது? நிர்வாக குழுவா சார்? பாடசாலை முகாமைத்துவ குழு, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி. மீண்டும் பாடசாலை முகாமைத்துவ குழுவில் அதிபர் இருப்பார், பிரதி அதிபர்கள் இருப்பார்கள், ஆசிரியர்கள் சிலர், பகுதி தலைவர்கள் இருப்பார்கள். இவர்கள் SDECயில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை SMC எனப்படுகின்ற ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி நடைமுறைப்படுத்தும். ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி நடைமுறைப்படுத்தும். இதுதான் நடைமுறை. எனவே இதை ஏன் நான் சொன்னேன் என்றால், ஒரு தலைவர் சரியான தீர்மானங்களை எடுக்க வேண்டும். எனவே இந்த குழுவினுடைய SDECயினுடைய தீர்மானங்கள் SMC ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டியில கூட எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் எல்லாமே அதிபரினால்தான் வழிநடாத்தப்படுகின்றது, தீர்மானம் எடுக்கப்படுகின்றது, வழிநடாத்தப்படுகின்றது, சரியான வழிகாட்டல் கொடுக்கப்படுகின்றது. எனவே ஒரு பாடசாலையினுடைய முதுகெலும்பாக அதிபர் இருக்கிறார். இது தவிர பாடசாலை கல்வியிலே லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் எனப்படுகின்ற இந்த ஸ்கில்ஸ், தலைமைத்துவ பண்புகள் பாடசாலையிலே அதிபருக்கு இருப்பதை போல அது கல்வியில் முகாமைத்துவ திறன் தலைமைத்துவ பாடசாலையிலே இருக்கின்ற அவர் பகுதி தலைவர்கள் தலைமைத்துவம் இந்த தலைமைத்துவம் கொஞ்சம் கிளியர் கிளியரா இருக்கியாப்ப? இப்ப சார். பக்கம் மறுபுறம் இந்த தலை மாணவர்களிடத்தில் வளர்க்க வேண்டியிருக்கிறது. இப்ப கல்வி தலைமைத்துவம் என்கின்ற போது 2 கோணங்கள் இருக்க வேண்டும். ஒன்று பாடசாலையை வழிநடாத்தி செல்லுகின்ற கல்வி தொடர்பான தலைமைத்துவம், இரண்டாவது மாணவர்களிடத்திலே வளர்க்கப்பட வேண்டிய தலைமைத்துவம். சிறந்த தண்டைக்கு நாங்க பார்க்கிற மாணவர்களிடத்திலே வளர்க்கப்பட வேண்டிய தலைமைத்துவ பண்புகள் தொடர்ந்துட்டு பிறகு அதிபர் சில முக்கியமான தலைமைத்துவ பண்புகளை பார்த்துட்டு பிறகு தலைமைத்துவ தொடர்பான சில பாணிகள், தலைமைத்துவ பாணிகள் என்று சொல்வார்கள். லீடர்ஷிப் ஸ்டைல் அது வித்தியாசமாக இருக்கிறது. அதை அப்புறம் ஒரு காட்டத்தில் பார்ப்போம். ஓகே, இப்போ சிறந்த தலைவர் மிகவும் எப்படிப்பட்ட? இரண்டாவது நெல்சன் மண்டேலா என்ன சொல்றார்? சிறந்த தலைவர் மிகவும் யாரு? மிகவும் துணிமிக்கவர். அவர் தமது அணியின் பின்னால் நின்றவாறு எப்போதும் உரிய வழியில் அணியை நடத்தி செல்வார். நெல்சன் மண்டேலாவை தெரியுமா? நெல்சன் மண்டேலாவை தெரிந்தவர்கள் யார்? கொஞ்சம் விரைவா கதையுங்க. தெரியுமா நெல்சன் மண்டேலாவை? 28 வருடங்கள் ஜெயிலில் இருந்தவர். சவுத் ஆப்பிரிக்காவில், தென் ஆப்பிரிக்காவில் கருப்பின மக்களின் உரிமை போராட்டத்திற்காக ஜெயிலிலே இருந்து பல நூல்களை எழுதியவர் தான் நெல்சன் மண்டேலா. 28 வருடத்துக்கு பிறகு விடுவிக்கப்பட்டார். தன்னுடைய இளமை காலத்தை ஜெயிலிலே கழித்தவர். அவர்தான் மிகப்பெரிய ஒரு லீடர். நெல்சன் மண்டேலா வாசிங்க, நிறைய விஷயங்கள் அவற்றுக்கு படிக்க இருக்கிறது. நெல்சன் மண்டேலா பற்றி இங்கிலீஷ்ல இருக்கும்னு நினைக்கிறேன், தமிழ்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவன் நெல்சன் மண்டேலாவினுடைய இந்த கருத்தை பாருங்க. தலைவர் மிக துணிவு மிக்கவராக இருக்கும், பிரேவ், அவர் துணிச்சல் மிக்கவராக, அவர் அணியில பின்னால் நின்றவர். அவர் எப்பயும் அவர்
அணி முன்னுக்கு நின்று பயணிக்கிற போது பின்னால் நின்று வழி நடத்தி கொண்டு செல்ல வேண்டும். இதுல பொதுமைப்பாடாக சொல்ற நேரம் ஒரு வழிநடாத்துதல் என்பது ஒரு தலைவனுடைய மிகப்பெரிய பண்பாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு பாடசாலையினுடைய வெற்றி எதில் தங்கி இருக்கிறது? ஒரு பாடசாலையில நல்ல ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், 120 ஆசிரியர் இருக்கிறார்கள், மிக திறமையான ஆசிரியர் இருக்கிறார்கள். அந்த பாடசாலை வெற்றி அடையுமா அடையாது. நான் ஆசிரியரை மட்டும் தான் கதைக்கிறேன். நல்ல திறமையானவர்கள், நல்ல ஆற்றல் மிக்க ஆசிரியர் இருக்கிறார். அந்த பாடசாலை சிறந்த பாதையை நோக்கி வீறு நடை போடுமா இல்லையா? போடாது சார். ஏன்? அங்க ஆதிபர்ட தலைமைத்துவம் சரியான முறையில் இந்த நடத்தப்படவில்லை என்றால் ஸ்கூலே இல்ல. வெரி குட். ஸ்கூல் இல்ல. இப்ப ஒரு 120 பேர், ஒரு 20 நலிவான ஆசிரியர் இருக்கிறார்கள். ஒரு 90 பேர் சுமாரா மிக நல்லவர்கள், ஒரு 10 பேர் ஓரளவுக்கு ஓகே என்றாலும் கூட, நலிவான ஆசிரியர் இருந்தாலும் கூட அதிபர் நல்ல தலைவராக இருந்தால் என்ன நடைபெறும்? ஒரு பாடசாலையில என்ட்ரன்ஸ்ல போய் பார்த்துட்டு நாங்க என்ன சொல்லலாம்? அந்த பாடசாலை சிறப்பாக நடைபெறுகிறதா இல்லையா என்பதை அறிந்து கொள்ளலாம். முன்னுக்கு நின்று பார்க்கிற போதே உங்களுக்கு தெரியும் இந்த பாடசாலை இல்லையா, இதுக்கு நல்லா நடக்கிறது. ஒரு தலைவர் தான் பேக்போன், முதுகெலும்பு மாதிரியானவர். ஆகவே சிறந்த இரண்டாவது மகாத்மா காந்தியை பத்தி தெரியுமா? ஆறு மகாத்மா காந்தி இந்த இந்தியாவுடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்டார், போராடிய இந்தியாவினுடைய ஒரு தலைவர். கடைசியில இந்தியாவை ஒரு பிரதம ஆளாக இருந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்து இந்தியாவை ஆட்சி செய்த ஒருவர் மகாத்மா காந்தி. இவர் யாரு? இவர பின்னணி என்ன? விலகல. போராட்ட வீரர். போராட்ட வீரர். அது இந்தியாவோட சுதந்திர போராட்டம். இவருடைய பின்னணி என்ன? இவர் என்ன தகுதி பெற்றவர்? பாரிஸ்டர். வெரி குட், எக்ஸலன்ட். இவர் லோ சட்ட நிபுணர். வெள்ளக்காரர்கள் கூப்பிடுச்சுன்னாங்க, யார் அந்த கட்சியோடு வருகின்றவர்? ஒரு வெள்ளை துணியுடன் அழைத்து வாருங்கள் அவரை. ஒரு நாட்டான் ஒருவன் வருகிறான், யார் அவன்? உடனே இவர் சவுத் ஆப்பிரிக்காவில் தான் படித்தார். சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு பண்ணை ஒன்றில் இவர் தன் ஆய்வு மேற்கொண்டு படித்து கொண்டிருந்தார். வார்த்தா கல்வி முறையை அறிமுகம் செய்தவர். இவர் ஒரு பாரிய லீடர். அவர் போய் அந்த வெள்ளை துணியோட, பருத்தி துணியோட போய் பேசிய பேச்சிலே வெள்ளக்காரன், இங்கிலாந்து, ஆங்கிலேயர் வீழ்ச்சி அடைந்து விட்டார்கள், தளர்ந்து விட்டார்கள். அந்த அளவுக்கு ஒரு மிக திறமையான பேச்சு பேசியவர் தான் நீதிமன்றத்திலே மகாத்மா காந்தி. மிக சிறந்த தலைவர். வாய்ச்சி பாருங்க தலைமைத்துவத்தை பற்றி. இதை நாங்கள் கைட் பண்ணி விடணும், நீங்க நிறைய வாசிக்கணும். நான் நோட்ஸ்கள் கொஞ்சம் அனுப்புறேன். சிறந்த தலைவரின் குண இயல்பு, அவரை பின்தொடர்வது எத்தனை பேர் என்பது முக்கியமல்ல, மாறாக அவர் எத்தனை தலைவர்களை உருவாக்கி செல்கிறார். அப்ப இவர் என்ன சொல்றார்? அவருக்கு பின்ன இப்ப இந்த கருத்தை நீங்க இலங்கைக்கு பொருத்தி பார்த்து ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. நல்ல விளக்கம் சொல்லலாம். ஒரு தலைவரின் குண இயல்பு அவரை பின்தொடர்வது எத்தனை பேர் என்பது அல்ல. இலங்கையில் இருக்கிற அரசியல் ரீதியானவர்களுக்கு பின்னால லட்சக்கணக்கான ஆதரவாளர் இருக்கிறார்கள். எனவே அவர் நல்ல தலைவரா? இல்ல. அவர் நல்ல தலைவராக இருக்க வேண்டுமாக இருந்தால் அவர் எதிர்காலத்திலே என்ன செய்ய வேண்டும்? நல்ல தலைவர்களை உருவாக்க வேண்டும். நல்ல தலைவர்களை உருவாக்க வேண்டும். இதன் அடிப்படையில இவர் மகாத்மா காந்தியினுடைய சித்தாந்தத்தின் அடிப்படையில் நோக்குகின்ற போது பாடசாலையினுடைய பெரிய ஒரு பாரிய பொறுப்பு இருக்கிறது, மாணவர்களிடத்திலே தலைமைத்துவத்தை வளர்ப்பது. ஏற்றுக்கொள்றீங்களா?
மாணவர்களிடத்திலே சிறந்த தலைமைத்துவத்தை வளர்ப்பதுதான் என்ன பாடசாலையினுடைய தலையாய கடமை. பொறுப்பு, கடமை. எனவே நாங்கள் இன்று எங்களுடைய பாடசாலைகள் இலங்கையிலே தவறு இருக்கின்ற விடயம்தான் பாடசாலை மாணவர்களுக்கு சரியான வழிகாட்டலை வழங்கி மாணவ தலைமைத்துவத்தை பிள்ளைகளிடத்தே தலைமைத்துவ பண்பினை வளர்ப்பதற்கு நாங்கள் தவறி இருக்கிறோம். பெரும்பாலான பாடசாலைகள் தவறி இருக்கிறது. ஒரு சில முன்னணி பாடசாலைகளை தவிர இலங்கையிலே இருக்கின்ற நகரப்புற பாடசாலைகளிலே இருக்கின்ற ரோயல் கல்லூரி போன்ற ஆனந்த ரோயல், அதே போன்று கண்டி, குபூர்னால ஒவ்வொரு பிரதேசங்களையும் நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கின்ற முன்னணி பாடசாலைகளை முன்னணி பாடசாலை என்று கூறுவதற்கு காரணம் அங்கு அந்த மாணவர்களுக்கு கற்பிக்கப்படுகின்ற புகட்டப்படுகின்ற கல்வி அல்ல, அவர்களுடைய தலைமைத்துவ பண்புகளும் அவருடைய ஒழுக்க பண்புகளும் விருத்தி செய்வதற்கான ஏற்பாடுகள் அந்த பாடசாலையிலே இருக்கின்ற போதுதான் அதனை ஒரு முன்னணி பாடசாலை என்று கூறுகின்றோம். ஏற்றுக்கொள்றீங்களா? ஏற்றுக்கொள்றீங்களா? முன்னணி பாடசாலை என்பது ஒரு மாணவர்களுடைய நல்ல தலைமைத்துவ ஒழுக்க விழுமிய பண்புகளை வளர்க்கின்ற பாடசாலை என்பதை ஏற்றுக்கொள்றீங்களா? ஓ சார். ஓகே ஓகே, ரைட், வெரி குட். நான் கதைக்கிறது கேட்குதான்னு செக் பண்ணணுமே அதுக்காக. எனவே தலைமைத்துவம் தொடர்பான பண்பினை மாணவர்களுக்கு உட்பூத்தி அதிலே சிறந்த தலைமைத்துவத்தை விழுமியத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகள் பாடசாலையிலே மேற்கொள்ளப்பட வேண்டும். எனவே இந்த ஒரு அமைச்சினால் வெளியிடப்பட்ட நூல் தான் இது. நான் இதை உங்களுக்கு போடுவேன், சரிதானே? இந்த நூலை உங்களுக்கு அனுப்பி விடுறேன். ஓகே, விளங்கிட்டா? இது கல்வி அமைச்சால வெளியிடப்பட்டது, நான் உருவாக்கியது அல்ல. எனவே இந்த நூலை ஒரு அடித்தளமாக வச்சுக்கொண்டு நிறைய விடயங்கள் இதிலே மாணவர்களுடைய நான் சில புக்குகளும் அனுப்புவேன், மினிஸ்ட்ரியால் வெளியிடப்பட்டிருக்கின்ற அதே மாதிரி சில நோட்ஸ்களும் அனுப்புவேன். ஆகவே இந்த தலைமைத்துவத்துக்கு மாணவர்கள் ஒத்துழைப்பை நல்கி நல்ல அனுபவங்களை பெற்று மாணவர்கள் சுய கட்டுப்பாட்டுடன் அவர்களை கட்டுப்படுத்துகின்ற மனவெழுச்சிகளை கட்டுப்படுத்துகின்ற சிறந்த திறன்களை விருத்தி செய்கின்ற தன்னுடைய செயற்பாடுகளை தானே ஒழுங்கமைக்கின்ற பண்புகளை மாணவர்களிடத்திலே வளர்க்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. ஒரு தலைவர் ஒருவர் பின்வரும் வகைபாகங்களை மற்றும் செயற்பாடுகளை செய்பவராக இருக்க வேண்டும். என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. ஆகவே மாணவ தலைவர் ஒருவர் வகிக்க வேண்டிய வகைபாகங்கள் செயற்பாடுகள் பற்றி பார்ப்போம். கவனிங்க, இதுல நாங்க ஃபெயில் ஆகிருக்கிறோம் எங்க இலங்கையில. முதலாவது சொல்லுங்க, என்ன முதலாவது சொல்றாங்க? அடையாளத்தையும் கலாச்சாரத்தையும் பாதுகாத்தல் மற்றும் சட்ட திட்டங்களை. ஒரு சிறந்த மாணவன் ஒரு பாடசாலையினுடைய ஐடென்டிட்டி, தன்னுடைய பாடசாலையினுடைய அடையாளம், ஐடென்டிட்டி என்று சொல்லுவார், அதை அவர் பாதுகாக்க வேண்டும், கலாச்சாரத்தை பேண வேண்டும், சட்டத்திட்டங்களை அவர் பின்பற்றி நடக்க வேண்டும், சட்டத்திட்டங்களை கொண்டு நடப்பவராக இருக்க வேண்டும். இது கூடுதலாக நாங்கள் இதைத்தான் சொன்ன லீடிங் ஸ்கூல்ஸ், முன்னணி பாடசாலைகள் இதனைத்தான் மேற்கொள்கின்றார்கள். அடையாளத்தை பண்றது, கலாச்சாரத்தை பாதுகாக்கிறது. உதாரணமா இப்ப நீங்க ஒரு ராயலிஸ்ட்னா அதனுடைய குணம் வேற, அவரை சொல்லுவாங்க வேறு ராயலிஸ்ட்னு சொல்லுவாங்க. அப்ப நாங்க இனி அங்கால கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? அவருக்கான லீடர்ஷிப் இலங்கையில இருக்கிற, நாம சொல்றோம் அவங்கள்ட்ட பிழையான வழிமுறைகள் இல்லைன்னு சொல்ல வரல, பட் அவங்கள்ட்ட லீடர்ஷிப் இருக்கிறது. அவர்கள்
அந்த சரியான ஆளுமை விருத்தி அடைந்திருக்கிறது. இந்த லீடர்ஷிப்பும் ஆளுமையும் முக்கியமானது. ஆகவே கலாச்சாரத்தை பாதுகாத்தல் மற்றும் சட்ட திட்டங்களை மேற்கொண்டு செல்வராக இருக்கும். 2வது விடயத்தை பாருங்க, என்ன மாணவர்களிடம் நேர்மறையான செல்வாக்கு. அது என்ன நேர்மறையான செல்வாக்கு? என்ன விரைவா சொல்லணும், அப்பா போகலாம். கேட்குதா நான் கதைக்கிறது? கேக்குது. ஓகே, சொல்லுங்க. நேர்மறையான செல்வாக்குன்னா என்ன? நேரான, பாசிட்டிவ், எப்பயும் அந்த எதிர்மறையான அல்லாது நேராக சிந்திக்கக்கூடிய நேரான தன்மையை அவர் கொண்டிருக்க வேண்டும். சிலருக்கு எப்பயும் ஒரு எதிர்மறையான மனப்பாங்கு தான் இருக்கு. எதை கதைச்சாலும் எதிர்க்கிற தன்மை இருக்கும். அப்படி இல்லை, நல்ல நேராக சிந்திக்கணும், நேர்மறையான சிந்தனை அவரிடத்துல இருக்க வேண்டும். அடுத்த விடயம்தான் நடுநிலை. நடுநிலையாளராக இருக்கிறதா என்ன சொல்லுங்க. நடுநிலையாளராண்டா என்ன? நடுநிலையாளராகண்டா நடுநிலையாளர் என்பவர் யார்? எல்லா மாணவர்களையும் சமனாக பார்க்கின்ற தன்மை. வெரி குட். அகபயம் என்கின்ற விடயம் இருக்கக்கூடாது. இப்ப சில அதிபர்கள் இருக்கிறார்கள், தன் ஒரு குழுவை வைத்துக் கொண்டு தன்னுடைய சுயநலத்துக்காக தன்னுடைய இருப்பை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக சில அதிபர்கள் என்ன செய்வார்கள்? அந்த தனக்கு சார்பாக இருக்கின்றவர்களுக்கு சில சலுகைகளை வழங்குவராக உதவி செய்யறாங்க இருப்பா. அப்படி பார்த்துருக்கிறீங்களா? அனுபவம் இருக்கு. எனவே அவ்வாறான போக்கா இல்லாமல் ஒரு நடுநிலையாக, நீதியானவராக, நேர்மையானவராக இருக்க வேண்டும். அது முக்கியமானது. நேர்மையானவராக, நடுநிலையானவராக இருக்க வேண்டும். அடுத்தபடிதான் ஆளுடை தொடர்பை மேற்படுத்துகிறார். ஆளுடை தொடர்பு என்றால் என்ன? கொஞ்சம் கதைங்க, விரைவாக கதைச்சாதான் முடிக்கலாம் என்ற நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆளுடை தொடர்புண்டா என்ன? மாணவர்களுக்கு இடையிலான, மாணவர் ஆசிரியர்களுக்கு இடையிலான தொடர்பு. வெரி குட். என்னண்டா இதை சொல்றது சமூக திறன்கள். ஒரு சமூகத்துல ஒரு பங்காளியாக, நாங்கள் ஒரு அங்கத்தவராக சிறந்த இடைத்தொடர்புகளை நாங்க பேணிக்கொள்ள வேணும். சிறந்த இடைத்தொடர்புகளை நாங்க என்ன செய்து கொள்ள வேணும்? என்ன செய்ய வேணும்? சிறந்த இடைத்தொடர்புகளை பேணிக்கொள்ள வேண்டும். இந்த இடைத்தொடர்பு வேணுன்ற திறன் என்கிற போது குழுவாக செயற்படுதல், தலைமைத்துவத்தை ஏற்றல், தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படுதல், நல்ல சிறந்த தொடர்பாடல் திறன்கள் போன்ற திறன்கள் எல்லாம் இந்த ஆளுடை தொடர்பு திறன்களுக்குள்ளே வருகின்றது. இன்டர்பர்சனல் ஸ்கில் அல்லது சோசியல் ஸ்கில் என்று ஆங்கிலத்தில் இதுக்கு கூறுவார்கள். இன்டர்பர்சனல் ஸ்கில் அல்லது சோசியல் ஸ்கில் என்று. ஆகவே ஒரு நல்ல தலைமைத்துவத்தை வளர்ப்பதற்கு, தலைவராக்குவதற்கு ஒரு மாணவரை நாங்கள் நல்ல ஆளுடை தொடர்பை மேம்படுத்தக்கூடிய நிலையை, பயிற்சியை வழங்க வேண்டும். ஆசிரியர்களுக்கு மாணவருக்கும் இடையில் ஒருங்கிணைப்பாளராக செயற்படுகின்றவராக இந்த மாணவ தலைவர் ஒருவர் இருக்க வேண்டும். எனவே ஒரு மாணவ தலைவரை நாங்கள் உருவாக்க வேண்டுமாக இருந்தால் அவர் உண்மையிலே ஒரு பாடசாலைக்கு கீர்த்தியை, புகழை சேர்த்து தருகின்ற, பாடசாலையினுடைய அடையாளத்தை பேணுகின்ற, கலாச்சாரத்தை பாதுகாக்கின்ற, சட்டதிட்டங்களை நடைமுறைப்படுத்தி தான் அதனை பேணி நடக்கின்றவராக இருக்க வேண்டும். மாணவரிடத்திலே நேர்மறையாக செல்வாக்கு செலுத்துவராக, எப்பயும் மாணவர்களுக்கு விரும்பத்தக்கவராக, நல்ல நேரான விடயங்களை சிந்திப்பவராக இருக்க வேண்டும்.
அவர் பக்கச்சார்பு இல்லாமல் இருக்க வேண்டும். ஒரு மாணவ தலைவர் பக்கச்சார்பு இல்லாமல் இருக்க வேண்டும். ஆளுடை தொடர்பை மேம்படுத்துவராக சரியான பயிற்சியை அவருக்கு கொடுக்க வேண்டி வரும். ஆசிரியர்களுக்கு மாணவருக்கு ஒரு பாலமாக இடையிலே அவர் ஆசிரியர்களையும் தன்னுடைய சக மாணவர்களையும் இணைத்து சிறந்த தொடர்பை ஏற்படுத்துகின்றவராக இருக்க வேண்டும். ஆகவே ஒரு மாணவரிடம் ஒரு மத்தியஸ்தரின் வகிபாகம் உட்பட சகல விதமான பணிகளையும் செய்யக்கூடிய பலவிதமான வகிபாகங்களை ஏற்று நடப்பவராக அவர் இருப்பது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. சாதாரணமாக ஒரு பாடசாலையில ஒரு தலைவர், ஒரு ப்ரீஃபெக்ட், லீடர் அல்லது சீனியர் ப்ரீஃபெக்ட் அல்லது ஹெட் ப்ரீஃபெக்ட் என்று பல பெயர்களை கொண்டு அழைக்கிறார்கள். எனக்கு சொல்லுங்க, இந்த ஒரு மாணவ தலைவரிடத்துல இந்த வகையில காணப்பட வேண்டிய முக்கியமான சில பண்புகளை நாங்க பார்ப்போம். இந்த பண்புகள் இல்லாவிட்டால் இந்த மாணவர் ஏன் நாங்க இதை கதைக்கிறோம்னா, ஒரு தலைவரை வந்து இப்ப ஒரு பாடசாலையில் இருக்கிறவர் எங்க போறார், இதே முதல் ஒரு மாணவரை பிறகு நாங்க அதிபர் பங்குக்கு போறதுக்கு முதல் மாணவர் இதுல இருந்து ஆரம்ப பிரிவில இருந்து போறதுதான் இந்த நோக்கம். ஓகே, இப்ப சொல்லுங்க, மாணவரை பத்தி ஏன் நான் முதல் தெரிவு செய்தேன்? லீடர்ஷிப். மாணவர்களை பத்தி கதைப்பேன். ஏன் பாடசாலையில அதிபர்கிட்ட நேரடியா போகாம மாணவ தலைவர்களை தெரிவு செய்த ஒரு சர்க்குலர் சுற்றுநிறுவம் அமைச்சால வெளியிடப்பட்ட ஒரு விடயத்தை பத்தி ஏன் பேசிக்கொண்டிருக்கிறோம்? சொல்லுங்க. மாணவர்கள் தான் நாளைய தலைவர்கள், தலைமை கூடியவர்களாக. ஒரு நாட்டினுடைய ஒரு எந்த துறையை கதைங்க, வைத்தியத்துறை, பொறியியல் துறை, பொருளியல் துறை, அரசியல் துறை, ஏனைய கலைத்துறை, எந்த துறை, மற்றது இது நாட்டுடைய பாதுகாப்புத்துறை, சட்டத்துறை, எதை கதைக்கிறதுக்கு நீங்க போனாலும் யார் அந்த துறைகளுக்கு செல்ல போகின்றவர்கள்? யார் அந்த பதவிகளை வைக்க போன்றார்கள்? பாடசாலை மாணவர்கள். நாங்க தவறி இருக்கிறோம். எங்களுடைய நாடு தவறிய விடயம்தான் எங்களுடைய பாடசாலை கல்வி முறைமை, எஜுகேஷன் சிஸ்டம் என்று சொல்வார்கள். அதிலே பாடங்களை அடிப்படையாக கொண்ட கற்பித்தலில் நாங்கள் கூடிய கவனம் செலுத்துகின்றோமே தவிர, நல்ல மனப்பாங்குள்ள சிறந்த மாணவர்களை, சிறந்த பிரசைகளை உருவாக்குவதற்கான கல்வி முறை எங்களிடத்திலே வளர்க்கப்படவில்லை. நாங்கள் பாடசாலையினுடைய பெறுபேறுகளை, மாணவர்களுடைய புள்ளிகளை, மாணவர்களுடைய அடைவுகளை மையமாக கொண்டுதான் எங்களுடைய பாடசாலை முறைமை இப்போது செயற்பட்டு கொண்டிருக்கிறது. வெளிநாடுகளில் அப்படி அல்ல. கல்வி முறைமை என்பது, கல்வி துறை என்பது வேறு, கல்வித நிலைமை வேறு. கல்வித்துறையில நாங்க நோக்கம் மாணவர்களிடத்திலே சிறந்த ஒரு நல்ல நிலைய உருவாக்க வேண்டுமாக இருந்தால் நல்ல ஒரு வளமான பாடசாலை இருக்க வேண்டும். அந்த வகையில நாங்க ஒரு மாணவ தலைவனை தெரிவு செய்ய வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய ஆசிரியருடைய சொந்த உறவு அல்லது அதிபருக்கு சார்பானவர் அல்லது தனது விருப்பத்துக்குரியவர், தனக்கு உதவி செய்கின்றவர் என்ற வகையிலே தெரிவு செய்யாது பின்வரும் குணங்கள் அவரிடத்திலே காணப்பட்டால் அதனை கருத்து கொள்ள வேண்டும். முதலாவது குழு உணர்வு. எல்லாருக்கிட்டையும் இந்த குழு உணர்வு இருப்பதில்லை. ஏற்றுக்கொள்றீங்களா? ஏற்றுக்கொள்றீங்களா? குழு உணர்வு எல்லாத்தையும் வராது. அதனால சிறந்த ஒரு குழு உணர்வோட எல்லோரையும் வழிநடத்தி செல்லுகின்ற தன்மை இருந்தால் மட்டும்தான் நாங்கள் அவருக்கு அந்த இதை கொடுக்கலாம். எனவே குழு உணர்வு இருக்க வேண்டும். இந்த சுயமாக எய்படைதல் என்ன? விரைவா சொல்லணும், உன்னையும் பார்த்துட்டு போகணும், நிறைய விடயங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது. சுயமாக செய்வடைதல் விரைவா சொல்லுங்க, உங்களோட கருத்துக்களை சொன்னா குயிக்கா டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிடலாம்.
சுயமா சொல்லுங்க. சிந்திட்டு செயற்படுற அதான் சார். சுயமா ஒவ்வொரு சிந்தி சந்தர்ப்பத்திற்கும் ஏற்ற வகையில நடந்து கொள்வார். மற்றவருடைய கருத்துக்களுக்கு தனது ஏற்பமா அவர் செயற்பாடுகளுக்கு ஏற்ப செயற்படுறது, சிந்தனைக்கு ஏற்ப. இப்ப இதுல என்னடா சுயமாக இயைபடைகிறண்டா அவரை இன்னொரு ஆள் போய் சொல்ல தேவையில்லை, இதை செய்யுங்க இப்படி செய்யுங்க. இப்ப திடீர்னு பாடசாலையில் ஏற்பட்ட ஒரு மாற்றத்திற்கு, பாடசாலை என்பது டைனமிக், தொடர்ச்சியாக மாற்றம் அடைகின்ற ஒரு இடம். இன்றைக்கு இருக்கின்ற நிலைமை நாளைக்கு இருக்காது, காலத்துக்கு நேரத்துக்கு நேரம் மாறிக்கொண்டிருக்கிற இடம். சொல்ல இயங்கு தன்மை உடையது, டைனமிக். ஸோ அந்த டைனமிக் தன்மைக்கு, இயங்குகின்ற தன்மைக்கு சுயமாக இயைபாடைகின்ற, அதற்கேற்ப தன்னை மாற்றி அமைக்கிறவராக இவர் இருக்க வேண்டும். மூன்றாவது சொன்னாங்க, தன்னை, பிறரை, பாடசாலையை, தனது நாட்டை மற்றும் சூழலை நேசிக்கின்றவராக இருக்க வேண்டும். ஒரு விருப்புடையவராக இருக்க வேண்டும். சூழலுடன் இசைந்து போகின்றவராக இருக்க வேண்டும். ஒரு சிறந்த மாணவர் தலைவர், ஒரு நல்ல பண்பு இருக்கு. சிலருக்கு நாட்டில் பிடிப்பில்லை, தன்னே பிடிக்காதவர்கள் இருக்கிறார்கள், தான் ஏன் வாழ்றேன் வெறுப்புணர்வோடு இருக்கு, அவ்வாறு தலைவராக வைக்க முடியாது. தனக்கும் ஒரு நான் ஒரு லீடராக வேண்டும், வழி நடத்த வேண்டும், நான் ஒரு ஆளுமை மிக்கவராக வேண்டும் என்ற அந்த குண இயல்பு உள்ளே அவருக்கு இருக்க வேண்டும். அவர் பிறரை நேசிக்கணும், தன்னை நேசிக்கணும். ஒரு பாடசாலையை பற்றி காய்ச்சி அவருக்கு கோபம் வர வேண்டும், தனது நாட்டை பற்றி காய்ச்சால் அவருக்கு கோபம் வரணும், தன்னுடைய சுற்றுச்சூழலை பற்றி காய்த்தால் மோசமாக அவருக்கு கோபம் வர வேண்டும். அவ்வாறான ஒரு உணர்வு மிக்கவராக இருக்க வேண்டும். அடுத்ததாக தன் நம்பிக்கை மற்றும் சுய ஊக்கம். அவர்கிட்ட சிலர் தான் இதை செய்யலாம் என்கின்றவர் சுயமாக ஊக்கம் பெறும், இன்னொரு ஆளால் ஊக்கப்படுத்தி முன்னேறுவதல்ல. சுய ஊக்கம் அவரிடத்துல இருக்க வேண்டும், தன் நம்பிக்கை இருக்க வேண்டும், சுய ஊக்கம் இருக்க வேண்டும். விழுமியம் என்றால் என்ன? ஒழுக்கம், விழுமியம் என்னது? விழுமியம் என்றா என்ன சொல்லுவா? விளங்குது இல்லை? கலாச்சார இல்ல, கலாச்சாரம். விழுமிய கல்வி என்னது? விழுமியம் என்றா பாப்போம். அறக்கல்வியா? விழுமியம் என்றால் என்ன? சார் ஒழுக்க நட்பண்புகளா சார்? கவனிச்சு கொள்ளுங்க, சொல்றேன். மனிதனுடைய நம்பிக்கை, நீங்க எதை நம்புறீங்க, உங்களுடைய எண்ணங்கள், கருத்துகள் என்பவற்றின் அடிப்படையில் உருவானது விழுமியம். உங்களுடைய நம்பிக்கைகள், நீங்க நம்புறது, உங்களுடைய எண்ணம் என்பவற்றின் அடிப்படையில உருவாக்கப்பட்டதுதான் விழுமியம். எனவே விழுமியங்களை பொறுத்த வரையில ஒழுக்க விழுமியம் என்று சொன்னா, நீங்க சொன்ன மாதிரி மனிதனுடைய சிறந்த கலாச்சார பண்புகள் விழுமியம், மனித கலாச்சாரம், பண்பாட்டு அம்சங்கள், வாழ்வியல் அறநெறிகள் என்பவற்றுடைய தொகுப்பு தான் விழுமியம். உலகத்துல இப்ப உண்மையிலே இலங்கையில மட்டும்தான், இலங்கை போன்ற, நான் நினைக்கின்றேன் வேற நாடுகள் எனக்கு தெரியாது, ஒரு சில நாடுகள்ல சமயத்தை படிப்பிக்கிறார்கள் ஒரு கல்வியா. மற்ற நாடுகள் எதனை படிப்பிக்கிறது? விழுமிய கல்வி, மோரல் எடியூகேஷன், வேல்யூ எடியூகேஷன் என்றவாறு கல்வியை புகட்டுகிறார்களே தவிர, மோரல் எடியூகேஷன், வேல்யூ எடியூகேஷன், பீஸ் எடியூகேஷன், வேல்யூ அண்ட் பீஸ் எடியூகேஷன் என்று அவ்வாறான ஒரு மற்றது கல்ச்சரல் கம்பீட்டன்சி போன்ற சில சொற்பதங்களை பயன்படுத்தி பாடசாலைகளிலே கற்பிக்கிறார்களே தவிர, அது தவிர அவர்கள் சமய கல்வி என்று படிப்பிப்பதில்லை. எல்லாருக்கும் பொதுவான விழுமிய கல்வியை படிப்பிக்கிறார்கள் பல நாடுகள். எனவே ஒழுக்க விழுமியங்கள் என்பது அது கலாச்சார பண்பாட்டு அம்சங்களோடு தொடர்புடைய விடயம். அப்ப சிறந்த ஒழுக்க விழுமியங்களை பேணுகின்ற ஒருவராக அவர் இருக்கவில்லையாக இருந்தால், நல்ல ஒழுக்க பண்பு மிக்கவராக அவர் இல்லை என்றால்,
நாங்கள் ஒரு மாணவ தலைவராக அவரை தெரிவு செய்ய முடியாது. எனவே நல்ல அறநெறிகளை பின்பற்றுகின்றவராக, சிறந்த நல்ல வழிகாட்டுவராக, அவருடைய நல்ல நம்பிக்கைக்குரியவராக, அப்படியான பண்புகளை ஒரு ஒழுக்கம் சார்ந்த பண்புகளை அவர் கொண்டிருக்க வேண்டும். அப்ப இவ்வாறான இந்த மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற பண்புகள், பெருமானம், வேல்யூ என்றால் பெருமானம், ஒழுக்கம் என்று சொல்லி ஒரு ஆள் இன்னொரு ஆளால் பெருமதி அளிக்கப்பட வேண்டும். ஆகவே அது முக்கியமானது. அடுத்தது அர்ப்பணிப்பு திறன். இவர் ஒரு தலைவர், எனக்கு இது ஐயோ இதென்ன ஒரு கஷ்டமான பணியை நான் பொறுப்பேற்றுக் கொண்டேன் என்று நினைத்து விட்டால் அது தவறாகி விடும். ஆகவே அவர் அவ்வாறான நிலையிலிருந்து விடுபட்டவராக இருக்க வேண்டும். ஒழுக்க விழுமியங்களை பேணுதல், அர்ப்பணிப்பு திறன் இருக்க வேண்டும். மற்றவர்களின் நடத்தையை சிறந்த முறையில் மாற்றும் திறன், இதுதான் முக்கியம். ஏன் சொல்லுங்க, இந்த திறனை பத்தி கொஞ்சம் விரைவாக கதைங்க, அடுத்ததுக்கு போவோம். மற்றவர்களின் திறனை மாற்றாண்டாரு வழி நடத்தி செல்றது. இப்ப வகுப்புல இப்ப ஒரு மாணவ தலைவர் ப்ரீஃபெக்ட் ஒரு ஆளுக்கு நாங்க ஒரு இதை கொடுத்திருக்கிறோம். என்னதை கொடுத்திருக்கிறோம்? ஒரு மாணவ தலைவருக்கு என்ன கொடுத்திருக்கிறோம்? ஒரு பொறுப்பு, வகுப்பு கொடுத்திருக்கிறோம். அந்த வகுப்புல நெறிபிறந்த மாணவர்கள் இருந்தால் அவர்களுடைய அந்த பிழையான நடத்தை இவர் என்ன செய்ய வேண்டும்? அவர்களை சிறப்பாக அணி நல்ல முறையில் அவர்களை வழிநடத்த வேண்டுமா இல்லையா? அவருடன் முரண்பட்டு சண்டை பிடிக்கலாமா? முடியாது. எனவே அந்த வகையில் அவர் நல்ல பண்புகளை கொண்டிருக்க வேண்டும். தீர்மானங்களை எடுக்கும் திறன். இப்ப ஒரு மாணவ தலைவருக்கு சில நேரங்கள்ல இப்ப எந்நேரமும் தன்னுடைய பகுதி தலைவரிடம், ஆசிரியரிடம், அதிபரிடம் கேட்டுக்கொண்டு செயற்பட முடியுமா? சில சந்தர்ப்பங்களுடைய அவருடைய மட்டத்துல சில தீர்மானங்கள் எடுக்க வேண்டி வருமா இல்லையா? எடுக்க வேண்டி வரும். என அந்த திறனை கொண்டிருக்க வேண்டும். அடுத்தது நோக்கத்தை எய்துவதற்கான துணிவு இருக்க வேண்டும். துணிவூட்டல், அவற்றை நோக்கத்தை எய்துவதற்கான துணிவு இருக்க வேண்டும். இடர்களுக்கு முகம் கொடுத்தல் என்ன? இடர் என்றால் என்ன? பிரச்சனை, துன்பங்களுக்கு ஃபேஸ் பண்றது. துன்பம். இடர் என்பது துன்பம். இடர், துன்பங்கள், கஷ்டம். கஷ்டத்தை தான் இடர் என்று சொல்வார்கள். கஷ்டம் வருகின்ற போது அந்த கஷ்டங்களை பொறுமையுடன் முகம் கொடுக்க முடியாத நிலையில் உள்ள ஒருவர் தலைவராக இருக்க முடியாது. அடுத்தது பாடசாலையை சொன்னேன். பாடசாலை என்பது என்ன? டைனமிக், தொடர்ச்சியா என்ன செய்கிறது? பாடசாலை மாற்றம் அடையக்கூடியதா இல்லையா? எனவே மாற்றம் அடைகிறண்டா அங்க பல சவால்கள், சேலஞ்சஸ் வருமா இல்லையா? மாணவர் என்பவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குணவியல்பை கொண்டவர்கள். அவர்களால் பல சவால்கள் எதிர்கொள்ளப்படுமா இல்லையா? எதிர்கொள்ளப்படும். அந்த சவால்களை எதிர்கொள்ற திறன் இல்லைன்னு சொல்லிச்சுன்னா அவர் தலைவராக இருக்க முடியாது. அதே போன்று சமூகத்தன்மை, நல்ல சமூக ஆர்வலராக, சமூகத்தினுடைய விடயங்களை விளங்கி நடக்கக்கூடியவராக, சமூகத்துடன் ஒத்திசைந்து போகக்கூடியவராக, ஒரு பணிவுடையவராக, நல்ல தைரியம் உடையவராக, எதனையும் தாங்கக்கூடிய தைரிய சக்தியை பெற்றவராக அவர் இருக்க வேண்டும். பொறுமை உடையவராக இருக்க வேண்டும். கோபம் வரக்கூடாது. புத்தி சாதுரியம் மிக்கவராக இருக்க வேண்டும். நல்ல புத்தியாக செயற்படுகின்ற எந்த சந்தர்ப்பத்திலையும் ஒருவாறு சமாளித்துக் கொண்டு செல்வதுதான். பாராபட்சமற்ற தன்மை மற்றும் நேர்மை. இது என்ன? பாராபட்சம் காட்டுற தன்மைண்டா என்ன? பாராபட்சமற்ற தன்மை என்ன? பயஸ் என்று சொல்வார் ஆங்கிலத்துல. பயஸ், பக்கச்சார். ஒரு வாழ்க்கையில ஒன்று சொல்றது, யாரும் தனக்கு தனக்குண்டு பக்கச்சார்பாக தீர்ப்பு சொல்றதை தவித்துக் கொள்ளும். ஒரு நாளும்
ஒரு ஆசிரியர் பணியை சிரமேற்று நடக்க இருக்கின்ற நீங்கள், அதற்காக உங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் எந்த காரணம் கொண்டும் நீங்கள் அவ்வாறான நிலைமையில் உட்படக்கூடாது. மற்ற படைப்பாற்றல் புதுமையாக்கம் அல்லது புத்தாக்கம் சொல்லுவோம். அது என்ன படைப்பாற்றல்? படைப்பாற்றல் புதுசா ஒன்று உருவாக்குறது. சிறந்த படைப்பாற்றல் நல்ல கிரியேட்டிவ்னஸ். இப்ப வித்தியாசமா இனோவேட்டிவா திங்க் பண்ற பாடசாலையில இப்ப ஒரு படைப்பாற்றல் மிக்கவர்டா. இப்ப மாணவர்கள்ல ஒரு வகுப்பறை ஒழுங்குக்கு அவர் ஒரு வித்தியாசமான கிரியேட்டிவ்னஸ் வச்சிருக்கிறார். இப்ப மாணவர் ஒன்று வெளியே போகணும்டா அனுமதி எடுக்கிறதுக்கு அவர் ஒரு சிஸ்டத்தை வச்சிருக்கிறார். எப்படி செய்யறாங்கிறது வித்தியாசமான ஒரு முறையில் அவர் திங்க் பண்ணி ஒரு கிரியேட்டிவாக ஒரு புதுமை படைக்கின்ற ஒரு நிலைமை அவர் உருவாக்கி இருக்கின்றார். அதான் படைப்பாற்றல் சொல்றது. மற்றது திட்டமிடல். திட்டமிடல் தான் திட்டமிடல் தான் எதையும் டக்குன்னு செய்யாம பிளான் பண்ணி செய்யற. திட்டமிடல் மற்றும் நேர முகாமைத்துவம். இப்ப ஒரு தலைவருக்கு இருக்க வேண்டிய முக்கியமான பண்பு தான் என்ன? டைமுக்கு எந்த வேலையும் முடிச்ச கூடியதாயிருக்கு. அவர் காலையில ஒரு 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 ப்ரீஃபெக்ட் எத்தனை மணிக்கு போகணும்? அவர் 6:50 7 மணிக்கெல்லாம் அங்க நிக்கணும். என்ன 6:50 மணி 6 மணி 50 நிமிடம் அல்லது 6:45க்கு குறைஞ்சது 7 மணிக்கு அவர் போனா தானே பாடசாலையை அவர் ஒழுங்கமைக்கலாம். அவர்கிட்ட ஒரு பிளான் இருக்கணுமா இல்லையா? அன்றைக்கு நான் என்ன செய்ய போறேன், எப்படி இந்த மாணவர்களுக்கு ஒரு நேரத்துக்கு எப்படி வர சொல்ல போறேன், எப்படி இந்த மாணவர்கள செயற்பாடுகள் நான் கட்டுப்படுத்த போறேன், இன்றைக்கு நான் எந்த வகுப்பை எப்படி அனுப்புறேன், என்ன செய்யறேங்கிற அவர்கிட்ட ஒரு திட்டம் இருக்க வேணுமா இல்லையா? மாணவ தலைவர்கிட்ட தந்த மாணவர்கள் வழி நடத்துவதற்கான ஒரு திட்டம் அவர்கிட்ட இருக்கணுமா இல்லையா? அவர்கிட்டே நேர முகாமைத்துவம் இல்லைன்னா மாணவர்கள்ட்ட வருமா? அவரே 7:30க்கு வந்து சரி வருமா பிள்ளைகளை வழி நடத்த? இல்லை. இப்ப எனக்கு சொல்லுங்க, முக்கியமான விஷயம் பொறுப்பும் வகை கூறலும்டா என்ன? இதை சொல்ல அடுத்ததுக்கு போயிடலாம். விரைவா சொல்லுங்க. பொறுப்பும் வகை கூறல்டா என்ன? விரைவா சொல்லுவோம். அவர் பொறுப்பைட்டு என்ன செய்ய பிரச்சனைகள் வந்து அதுக்கு வகை சொல்றதா இருக்கணும். இல்லை பொறுப்பும் வகை கூறலும்டா அது இல்லை. அது பிரச்சனைகள் மாறது இல்லை, சரிதான். பட் அது என்ன யாராவது கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. அப்ப பொறுப்பு என்றால் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்லுவார் ஆங்கிலத்தில். டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டிண்டா இப்ப அதிபருக்கு பாடசாலை என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சில பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? ஆசிரியர்களை வரவை பார்க்கறது, ஆசிரியர் சரியா பாடம் நடத்துறாங்களான்னு பார்க்கறது, பாடசாலைக்குரிய திட்டங்களை வகுக்கிறது, நேர சூசியை வகுக்கிறது, நேரத்துக்கு பாடம் நடக்கிறான்னு பார்க்கறது, பாடசாலைக்கு தேவையான வளங்களை பெற்றுக்கொள்றது, மாணவர்கள வரவு எப்படி இருக்குன்னு பார்க்கறது, மாணவர்கள அடைவு எப்படி இருக்குன்னு பார்க்கறது, இதெல்லாம் அவருடைய பொறுப்புகளாக இருக்கிறது. இந்த பொறுப்பை அவர் ஏற்றுக்கொண்டால் ஒரு பொறுப்பேற்றவருக்கு அடுத்தபடியா என்ன வரும்? இப்ப உங்களுக்கு ஒரு ஆசிரியரானால் என்ன பொறுப்பு வரும்? உங்களுக்கு என்ன பொறுப்பு வரும்? உங்களோட வகுப்பு மாணவர்களுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்க வேணும். ஒன்று முன்மாதிரி. அதை விட முக்கியமான பொறுப்பு என்ன? என்ன பாடத்துறை உங்களுக்கு வழங்கப்பட்டதோ அந்த பாடத்தினுடைய பாடங்கள் அவ்வளவையும் முறையாக முடித்து அதனை சரியான முறையில அவர்களை கொண்டு செல்வதற்கான பொறுப்பு உங்களது ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இப்ப நீங்க யாருக்கு வகை கூற வேண்டும்? அதிபருக்கு. அதிபருக்கு நீங்க வகை கூற வேண்டும். அதிபருக்கு மட்டுமல்ல, வலய கல்வி பணிப்பாளருக்கு உங்களுடைய மேலதிகாரி இருக்கிறார், கோட்டக்கல்வி அதிகாரி இருக்கிறார், மாகாண கல்வி பணிப்பாளர் இருக்கிறார், ப்ரொவின்சியல் டைரக்டர், மாகாண கல்வி செயலாளர் இருக்கிறார். இவர்களுக்கு நீங்கள் வகை கூற வேண்டும். எனவே பொறுப்பு என்பது உங்களுக்கு இன்னொருத்தரால் வழங்கப்படுவது. அந்த பொறுப்பை நீங்கள் பெற்றுக்கொண்டு அதற்கேற்ப மற்றவர்களுக்கு வகை சொல்வதுதான் வகை கூறல் என்று சொல்லப்படுகிறது. கிளியரா? ரெஸ்பான்சிபிலிட்டி உங்க பொறுப்பு இன்னொரு ஆள் ஒப்படைக்கப்படும், வகை கூறல் உங்களால் மேற்கொள்ளப்படும். நீங்க பொறுப்பை ஏற்பது இன்னொரு ஆள் வழங்கப்படுகிற பொறுப்பை தானாக போய் எனக்கு. அதனாலதான் சொல்றது தலைமைத்துவம் ஒரு நாளும்
உங்களால் வலிந்து பெறப்படக்கூடாது. சமூகம் தான் உங்களுக்கு தலைமைத்துவத்தை ஒப்படைக்க வேண்டும். சமூகம் தான் ஒரு பதவியை ஒப்படைக்க வேண்டும். நீங்கள் எனக்கு தாருங்கள் என்று கேட்டு வாங்குவது உண்மையான தலைமைத்துவம் அல்ல. ஒரு சமூகத்தினால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற நிலையிலே உங்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்படுகின்ற போது அந்த பொறுப்புகளை நீங்கள் பெற்றுக்கொண்டால் அந்த சமூகத்துக்கு, அந்த மேலதிகாரிகளுக்கு, அந்த உரிய நபர்களுக்கு வகை கூற வேண்டும். எனவே ஒரு மாணவர் தலைவராக இருக்கின்றவர் அதிபருக்கு வகை கூற வேண்டும், ஆசிரியருக்கு வகை கூற வேண்டும், ஏனைய மாணவர்களுக்கு வகை கூற வேண்டும். இலக்குகளை அடைவதற்கு மற்றவர்களை ஊக்குவிக்க வேண்டும். பாடசாலையிலே ஒரு மாணவ தலைவர், ஒரு ஒரு ப்ரீஃபெக்ட் தன்னுடைய இலக்குகள், மாணவர்களை நல்ல ஒழுக்க விழுமிய பண்புகளை அடைந்து கல்வியிலே மிளிர்வதற்கு அவர்களுக்கு ஊக்குவிக்கக்கூடிய பண்பை கொண்டிருக்க வேண்டும். எனவே ஒரு வெற்றிகரமான தலைவராக ஒரு மாறுவதற்கேற்றவாறு நல்ல கொள்கைகளை முன்னிறுத்தி நடப்பவராக, பணியாற்றுவராக ஒரு தலைவர், மாணவ தலைவர் இருக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய ஒரு அடித்தளமாக இருக்கிறது. ஆகவே தலைமைத்துவத்தை கட்டியெழுப்ப ஒரு தலைவருக்கு இருக்க வேண்டிய சிறந்த அடையாளங்கள் என்ன? ஒரு மனிதரை பார்த்தா அவர் நல்ல தலைவர் என்று சொல்றதுக்கான அடையாளங்களை சொல்லுங்க. என்ன அடையாளங்கள்? நேர்மையா நடந்து கொள்றது, நல்ல உறவு, நல்ல மனித உறவுகள், ஆஹ் பயனுள்ள தகவல் தொடர்பு திறன். அதல்ல பயனுள்ள தகவல், நல்ல மனித உறவு, அது ஓகே. நல்ல தலைவரா இருக்கிற, நல்ல நேரம் பக்கத்துல இருக்கிற ஆகவோட சண்டை பிடிக்கிற ஒருவனை வகுப்புல எந்த டைம்லயும் அவன் சண்டை, மற்றவருடன் முரண்பட்டு கொண்டே இருக்கான், அவனை மாணவ தலைவரை வைக்க முடியுமா? நெவர், நோ. அவன் நல்ல, அவனை பார்த்தா விளங்கு, ஐயோ அவன் இஸ் அ வெரி குட் மேன், இஸ் அ குவாலிட்டி, இஸ் ஹேவிங் த குட் குவாலிட்டிஸ். நல்ல மனிதன், நல்ல பண்புள்ள பிள்ளை, அவரை நாங்க வைக்கலாம். நான் சொல்றேன், நான் ஒரு சில ரியல் எக்ஸ்பீரியன்ஸ், நான் ஃபாரின்ல இருக்கக்குள்ள ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஃபாரின் ஸ்கூல்ல நான் சொல்றேன் எப்படி இந்த மாணவ தலைவரை தெரிவு செய்தோம், அந்த பிள்ளைகளுக்கு எப்படி அந்த பிள்ளை தெரிவு செய்யப்பட்ட பிள்ளைக்கு எப்படி ஆதரவு கிடைத்தது சொல்றேன். நான் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல இருக்கேன். அப்புறம் சொல்றேன் நான் அடுத்த வகுப்பு. பயனுள்ள தகவல் தொடர்பு திறன் என்ன? மாணவர்களுக்கு தேவையான நல்ல தகவல்கள். என்னடா தகவல் துல்லியமாக நேர்த்தியான தகவலை வழங்குற ஒரு பிள்ளையை தான் நாங்கள் செய்யணும். வேறு ஒரு சம்பவம் நடந்தா அந்த சம்பவத்தை திரிவுபடுத்தி மாற்றம் செய்கின்றவர் சரி வருமா? எங்களுக்கு இல்ல, சரி வராது. எனவே அடுத்ததை பாருங்க, பன்முக அறிவு சார்த்தம். அது என்ன பன்முக அறிவுண்டா? ரைட், இதை பார்ப்போம். பன்முக அறிவுண்டா? எல்லா விதத்திலேயும் அறிவுடையவராயிருக்கணும். கொஞ்சம் பன்முகங்கிறது என்ன? பன்முகங்கிறது பாப்பாராது எல்லா துறைகளிலும் பறந்து பட்டாரு. மல்டிபிள் நாலேஜ் பர்சன். அவர் ஹீஸ் அ மல்டிபிள் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க. பல்துறை ஆளுமைன்னு சொல்லலாம். மல்டிபிள் பர்சனாலிட்டி. இப்போ சிலர் பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். பாடசாலையில ஒரு பெரிய ஒரு அன்பொண்டு வரும் எங்கள்கிட்ட. ஒரு நல்ல பன்முக தன்மை கொண்ட சில பிள்ளைகள் இருக்கிறார்கள். நல்ல ஒழுக்கமாயிருப்பார், கல்வியிலையும் நல்ல மேம்பாடுடையவர்களாக இருப்பார், நல்ல ஸ்போர்ட்டிவா இருப்பாங்க, நல்ல ஆளுடை தொடர்புகளை வச்சு கொண்டிருப்பாங்க. இப்போ நான் பிறகு கொஞ்சம் ஒரு சந்தர்ப்பத்தில் கதைக்கிறேன். இந்த இன்டிகிரேட்டட் பர்சனாலிட்டி, இந்த தலைமைத்துவத்தோட தொடர்படுத்தி ஒருங்கிணைந்த ஆளுமை விருத்தியை பற்றி கதை போனார். அடுத்தது பிறன் மீது பரிவு காட்டும் திறன். இதை பற்றி கொஞ்சம் கடுமையாக நீங்க விளங்கி இருக்க வேண்டும். பரிவு என்றால் என்ன? பரிவு, பிறர் மீது பரிவு காட்டும் திறன். இந்த சொல்ல யாராவது விளங்கப்படுத்துங்க, நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். விரைவா சொல்லுங்க. இரக்கம் இல்லை. பரிவு என்பது இரக்கம் அல்ல, அனுதாபம். இதை சொல்ல பரிவுணர்வு சொல்றது என்னன்னு பார்ப்போம். ஆறு சொல்றது ரெண்டு விஷயம் இருக்கு. அனுதாபம் வேற, பரிவுணர்வு
அல்லது பச்சாதாபம் வேற. பச்சாதாபம் அல்லது பரிவுணர்வுங்கிறது வேற, அனுதாபம் வேற. இது ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது. பிறர் மீது பரிவு காட்டும் திறன் என்ன? கதைக்கணும், நீங்க கதைச்சதான் படிச்சு கொள்ளலாம். யாராவது என்ன தெரியுமா? தெரியாதா? தெரியாட்டி நான் கதைச்சு விடுவேன். ஒன்று தெரியும், தெரியாது. பரிவுணர்வுண்டா ஒரு 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 பிள்ளைய பார்க்கிறோம், அந்த பிள்ளை சாப்பாடு இல்லாம பட்டினியோட இருக்கிறத நாங்க அவதானிக்கிறோம். நீண்ட நாளா சாப்பாடு இல்லை. ஒரு மனிதர் காண்கிறார் சாப்பாடு இல்லாம. அவர் தந்த பிள்ளை இருப்பதை போல் தந்த பிள்ளை இருந்தால் எப்படி இருக்கும் தன்னை மனதில் போட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். இதுதான் என்ன எம்பத்தி. விளங்கிட்டா உங்களுக்கு? இன்னொருவரை நம்மளா போட்டு பார்க்கறது. ஐயோ, எனக்கு நடந்திருந்தால், எனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் என்று எம்மை அதற்குள்ள போட்டு பார்க்கறது தானே என்ன எம்பத்தி, பரிவுணர்வு, பச்சாதாபம். விளங்கிட்டாப்ப? அனுதாபம் என்பது ஐயோ இப்படி அவருக்கு நடந்துட்டு, ஐயோ சே என்ன மன வருத்தமா இருக்கு, ஐயோ பாவமே. அது என்னது? அனுதாபம். அனுதாபம். ஸோ தட் இஸ் சிம்பத்தி. இப்ப நான் சொன்ன பச்சாதாபம் என்பது எம்பத்தி. எம்பத்தி அண்ட் சிம்பத்தி ரெண்டுக்கும் அதான் வேறுபாடு இருக்கிறது. எம்பத்தி அண்ட் சிம்பத்தி. அடுத்தது இயைபடையக்கூடிய மற்றும் தேவைக்கேற்ப மாற்றம் அடையும் திறன். அதன் இயைபடையக்கூடிய தேவைக்கேற்ப மாற்றம் அடையும் திறன்டா நான் ஏற்கனவே கதைச்சிட்டோம். திடீர்னு சூழல் மாறிக்கொண்டே இருக்கிறது, தன்னை அவர் என்ன செய்து கொள்ள வேண்டும்? அதற்கேற்ப மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த திறன்களை கொண்டவரை நாங்க என்ன செய்யணும்? தெரிவு செய்து கொள்ள வேண்டும். இப்ப நாங்க பார்ப்போம் அடுத்த ஒரு விடயம். கொஞ்சம் விரைவா கொஞ்சம் விஷயங்களை பார்த்துட்டு போவோம். என்ற நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு போறோம். அதிபரை பற்றி கதைக்க வேண்டியிருக்கிறது, தலைமைத்துவ பாணியை கதைக்க வேண்டியிருக்கிறது. நான் இதுல உள்ள முக்கியமான விடயங்களை கதைச்சிட்டு அப்புறம் அடுத்த பாணிக்கு போகணும். எல்லாம் எத்தனை கிளாஸ் போட்டுக்கிறாங்க உங்களுக்கு? 4 5 4 கிளாஸா 5 கிளாஸா? 5 கிளாஸ் சார். 5 கிளாஸ். 5 முடிக்கணும். எனவே நீங்க கொஞ்சம் உங்களுக்கு வேற டைம்களும் பிரச்சனை இல்லையா? பிரச்சனை இல்ல. அப்ப நான் காலையில இருந்தாலும் ஓகே தானே உங்களுக்கு? ஓ பரவாயில்லை சார். அப்ப நான் அவங்களோட பேசி காலை பொழுதுலையும் சில கிளாஸ்ல போட்டுக்கொள்வோமா? ஓகே சார். இப்ப இல்ல, நான் சொல்லுவேன் உங்களுக்கு. சரி சார். பின்னரம் 4:30 முடியாட்டி கொஞ்சம் நீங்க ஃப்ரீயா இருக்கிறார்கள் தானே எல்லாரும்? ஓ சார். அப்போ ஓகே. அப்படின்னா நாங்க கொஞ்சம் ஃப்ரீயான நேரத்துல கொஞ்சம் டைம்களை மாத்தி போடுவோம். என்ன உங்களுக்கு இஷ்யூ இல்லை தானே? இல்ல சார். ரைட். அப்ப நம்ம சாட்டர்டே கொஞ்சம் முற்படுத்தியும் போடலாமா? சார் வீக்கெண்ட் பரவாயில்ல, வீக் டேஸ்ல 8:30க்கு பிறகு இல்லை சார். மார்னிங் இல்ல 8:30 பிறகு இல்லை, மார்னிங் ஒரு ஏர்லியா கஷ்டம் என்ன உங்களுக்கு? ஓகே, நோ ப்ராப்ளம். அப்ப நாங்க பின்னேரம் 4:30 பிறகு ஓகே என்ன? ஓ சார். ரைட். நாங்க அதை பார்ப்போம். டைம் நான் உங்கள்கிட்ட கேட்டு தான் போடுவேன். என்ன நாளைக்கு 4:30க்கு போடுவோம் என்ன? ஓகே. நாளைக்கு 4:30க்கு தானே? ஓ சார். ரைட். நாளைக்கு அதை போடுவோம். இந்த கிளாஸ் நாளைக்கு இதா இருக்குது, ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட். இல்ல சார், இதே பாடம் தான் நாளைக்கு. அதுக்கு பிறகுதான் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் வருது என்ன? ஓ சார். ரைட். ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் செய்யலாம். அது நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் கதைக்கிறதுக்கு. ஓகே. இப்ப ஆரம்ப கல்வி பிரிவை கொஞ்சம் ஒரு 5-6 நிமிடம் கழிச்சிட்டு முடிப்போம். ஆரம்ப கல்வி பிரிவுகளுக்கு தலைமைத்துவ வாய்ப்புகளை வழங்குது. ஆரம்ப கல்வி பிரிவுண்டா என்ன? பிரைமரி எஜுகேஷன். பிரைமரி எஜுகேஷன், ஆரம்ப கல்வியில. இதுல தலைமைத்துவ பண்புகள் வளர்க்கப்படுமாக இருந்தால், பிரைமரியில சரியான கட்டுக்கோப்பான ஒரு பண்பாடுகள், தலைமைத்துவ பண்புகள், நல்ல சமூகமயமாக்கப்பட்ட ஒரு பிள்ளையை உங்களால உருவாக்க முடியுமாக இருந்தால், சிறந்த பிள்ளையை நீங்கள்
வளப்படுத்த முடியுமாக இருந்தால் அந்த பிள்ளை ஒரு சிறந்த தலைவராக சிறந்த மனிதராக வருவார் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. எனவே நீங்க மிக முக்கியம் ஒரு பாடசாலையை பொறுத்த வரையில ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கு நீங்க தலைமைத்துவத்தை வழங்க வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்கிறது. யாருக்கு? ஆரம்ப பிரிவு ஆசிரியர்களுக்கு. மாணவர்களுக்கு சிறந்த பண்பை. சரியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 1 minute டைம் இருக்கு. ஓகே, அப்ப இப்ப உங்களுக்கு தெரியுது ஆரம்ப பிரிவு உள்ள மாணவர்களுக்கு சரியான முறையில சரியான ஆளுமை விருத்தியை நாங்க ஏற்படுத்த முடியுமாக இருந்தால் நிச்சயமாக என்ன செய்யலாம்? அவர்களுக்கு என்ன செய்யலாம்? அந்த பிள்ளை பருவத்திலேயே அவருடைய ஆளுமை விருத்தி வளர்ச்சி அடையும். இப்ப நாம சொல்லுவோம், இந்த ஆளுமை வளர்ச்சிக்கு உறுதியான அத்திவாரமிடப்படுகின்ற வயது எது? ஆரம்ப பிரிவு. என்ன இந்த ப்ரீ ஸ்கூல்ல நாங்க அத்திவாரம் போடலாமா? அதுல ஆளுமையை எதிர்பார்க்கலாமா? முன்பள்ளியில இல்ல. சோ ஆரம்ப பிரிவுல தான் ஆளுமை விருத்தியை வளர்ப்பதற்கான சகல செயற்பாடுகளும் அத்திவாரமாக ஒரு ஃபவுண்டேஷனாக போடப்பட முடியும். எனவே மிக உறுதியான ஒரு அத்திவாரம் விடப்படுமாக இருந்தால் தலைமைத்துவ பண்புகள் இலகுவாக வளரும். எனவே அந்த அனுபவத்தை வளர்த்தெடுக்கக்கூடியவாறு அவர்களுடைய தலைமைத்துவ பண்புகள் விருத்தி செய்யப்பட வேண்டும். ஆகவே இதன் அடிப்படையில நாங்க அனுபவத்தை வழங்கக்கூடியவாறு எல்லா மாணவர்களுக்கும் இந்த பாடசாலை ஒழுங்கமைப்பு, அங்கிருக்கின்ற ஆரம்ப நெறி ஆசிரியர் மிக முக்கியமாக ஒரு சிறந்த தலைமைத்துவத்தை வளர்த்தெடுப்பதற்கான ஒரு நல்ல வளம் மிக்க நிலைமையை அவர் என்ன செய்திருக்க வேண்டும்? உருவாக்கி இருக்க வேண்டுமா இல்லையா? அப்படித்தான் சமனான வாய்ப்புகள் அங்க வழங்கணுமா இல்லையா? மாணவர்களுக்கு எல்லா மாணவர்களும் சமனான வாய்ப்புகளையும் சமனான எல்லா விடயங்களையும், இலங்கையில கொஞ்சம் சாத்தியமற்றிருக்கிற விடயமா தான் பாடசாலைகளை பொறுத்தவரையிலே சிறந்த நல்ல பண்புகளை வளர்ப்பதற்கு எங்களுக்கு சிக்கலாயிருக்கிறது. எங்களோட சமூகத்திலே காணப்படும் ஏற்றத்தாழ்வு என்று சொல்வார். சமூகத்திலே இருக்கின்ற ஏற்றத்தாழ்வுகள் படையாக்கம், ஸ்ட்ரயேஷன் என்று ஆங்கிலத்தை சொல்வார். இந்த படையாக்கம் பல்வேறு வகையிலே நோக்குகின்ற போது இந்த மாணவர்களுடைய சில முக்கியமான சில இதுகள் ஏற்றத்தாழ்வை கொண்டிருக்கிறது. அது எங்களுக்கு ஒரு சிக்கலை தோற்றுவிக்கிறது. ஆகவே இதன் அடிப்படையில நாங்க மாணவர்களுக்கு தலைமைத்துவ வாய்ப்புகளை நாங்க வழங்க வேண்டுமாக இருந்தால் சமமான வாய்ப்புகள் சம சந்தர்ப்பங்களை வழங்கணும். எனவே மாணவர்களுடைய தலைமைத்துவ திறன்களை மேலோங்கக்கூடிய விதத்துல மாணவர்களுடைய பிரவேச வாய்ப்புகள் வழங்குவது ஆரம்ப பருவத்தின் தொடக்கத்திலே நடைபெறும். அது இந்த பிரவேச வாய்ப்புகள் என்றால் பிரவேசம் தரம் ஒன்றுக்கு மாணவர்களை சேர்க்கும் இனங்காணல் ஏற்பாடு. வெரி குட், வெரி குட். என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஒரு பிள்ளை தன்னுடைய தரம் ஒன்று கல்வியை தொடர ஆரம்பிக்கிற சந்தர்ப்பத்திலிருந்தே அந்த பிள்ளைக்கு பாடசாலையில ஒரு நாங்க மானிட்டரை நியமிக்கிறது. பட் நாங்க ஒரு பெரிய தவறு விடுகிறோம். இந்த மாணவ தலைவர்களை நியமிக்கிற போது, மாணவ தலைவர் என்பது வகுப்பு தலைவர்கள், மானிட்டர்ஸ். ஏனென்றா அவங்களையும் பிரைமரி ஸ்கூலாக இருந்தால் டைப் 3, இலங்கையில் இருக்கிற பாடசாலை முறைமை உங்களுக்கு தெரியும். டைப் 3, டைப் 2, 1C, 1AB தெரியுமா? அது டைப் 3 என்றால் என்ன?
வகை மூன்று ஆரம்ப பிரிவை மட்டும் ஆரம்ப கொண்டிருக்கும் பிரிவு. Type தலைவர் 2 என்றால் என்ன? கனிஷ்ட தரம் மட்டு இல்ல இல்ல, அந்த டைப் 2ல தரம் 1 தொடக்கம் OL வரையும் இருக்கிற வகுப்புகள். சில பாடசாலையில் தரம் 1 இருந்து 9 வரையும் இருக்கிறது. அநேகமான பாடசாலைகள் தரம் 1 10 OL வரை இருக்கிறது டைப் 2 வகை 2 பாடசாலைகள். தரம் 1 13 வரை ஆர்ட்ஸ் கொமர்ஸ் ஸ்ட்ரீமை கொண்டிருந்தால் அது வந்து 1C டைப் C 1C வகை 1C ஒரு C 1C வகை பாடசாலை. ஏலவலோட 1-13 அல்லது 6-13 இருக்கலாம். அல்லது சில பாடசாலையில் 6-13 வரை ஆர்ட்ஸ் கொமர்ஸை கொண்டு வந்தாலும் அது டைப் 1C தான். அல்லது 1-13 கொண்டு வந்தாலும் 1C தான் ஆர்ட்ஸ் கொமர்ஸ். சயின்ஸை கொண்டிருந்தால், அதாவது சயின்ஸ் மேத்ஸ் பிசிக்கல் சயின்ஸ் அண்ட் பயோ சயின்ஸை கொண்டிருந்தால் 1 தொடக்கம் 13 வரை அல்லது 6 தொடக்கம் 13 வரை சயின்ஸையும் கொண்டிருந்தால், சயின்ஸ் ஆர்ட்ஸ் கொமர்ஸை கொண்டிருந்தால் அது வந்து 1AP பாடசாலை. எனவே 4 பாடசாலை இருக்கிறது. பிரைமரி டைப் 3, டைப் 2 வந்து O லெவல் வரை, டைப் 1C வந்து A லெவல் ஆர்ட்ஸ் கொமர்ஸ் டெக்னாலஜி இருக்கலாம். 1AB என்பது என்ன? 1AB என்பது என்ன? A லெவல்ல சயின்ஸ் இருக்கிறது. ஓகே. ஆகவே இதன் அடிப்படையில நாங்க இந்த கட்டாயமாக அங்கு மாணவ தலைவர்கள் அங்கும் ப்ரீஃபெக்ட் இருக்க வேண்டும். அது வந்து இப்ப பிரைமரி ஸ்கூல் தானுண்டா, மாணவ தலைவர் வகுப்பு தலைவர் எல்லாமே அதே பாடசாலையிலே வளர்க்கப்பட வேண்டும். ஏனென்றால் அங்கு வேறு மாணவர்களை கொண்டு வர முடியாது. இப்போ A லெவல் O லெவல் உள்ள பாடசாலையில் அங்க இருக்கிற மாணவர்களை அனுப்பலாம். பட் இவங்களை தான் திருப்பி மாணவ தலைவரா போட வேண்டியிருக்கிறது. ஆகவே இதன் அடிப்படையில இந்த மாணவர்களிடத்துல எதிர்பார்க்கப்படுற நோக்கம் பிரைமரி ஸ்கூலை பொறுத்தவரையில தலைமைத்துவ பண்பாடை விருத்தி செய்ய வேண்டும். அவர்களுக்கு அதற்கேற்ற செயற்பாடுகள் ஒழுங்கமைக்கப்பட வேண்டும். பல்வேறு வாழ்க்கை திறன்கள் மற்றும் திறன்களை மேம்படுத்துவதற்கு உறுதுணையாக நிற்க அவருடைய திறன்கள் பல ஸ்கில்களை விளங்கப்படுத்துறதுக்கு உறுதுணையாக நாங்கள் நிற்க வேண்டும். அடுத்தது பாடசாலை முகாமைத்துவத்துக்கு தேவையான உதவியை வழங்குவதன் மூலம் அனுபவத்தை பெறுதல் வேண்டும். மாணவ தலைவர் நியமனம் வழங்கும் போது கட்டாயமாக எதிர்பார்க்கிற நோக்கங்கள் பாடசாலை முகாமைத்துவத்துக்கு தேவையான உதவியை வழங்குவதும் அனுபவத்தை அவங்க பாடசாலை முகாமைத்துவத்தோட இணைஞ்சு பயணிக்கிறாங்க. சின்ன ஆக்களா இருந்தாலும் பிரைமரியில அதிபரோட, அங்க இருக்கிற பிரதி அதிபரோட, அங்க இருக்கிற ஆசிரியர்களோட ஒத்துசைந்து போகின்றவர்களாக அவர்கள் இருக்கவர். முகாமைத்துவத்தில் அனுபவம் என்றால் எவ்வாறு அதிபர் நடந்து கொள்கிறார், எவ்வாறு ஒரு ஆசிரியர் நடந்து கொள்கிறார் என்பதை அவர்கள் அவதானிக்க வேண்டும். அதற்கேற்ற இவர்களும் நடந்து கொள்ள வேண்டும். பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளல். நான் சொன்னேன், பொறுப்புகள் ரெஸ்பான்சிபிலிட்டி வழங்கப்படுறது யாரால? யாரால வழங்கப்படுறது? யாரால பொறுப்புகள் வழங்கப்படுறது? அதிபர், மேலதிகாரிகள், ஆசிரியரால் வழங்கப்படுறது. வெரி குட். அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அந்த ஏற்றுக்கொள்ற திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். அதே போல வகை கூறணும், ஏற்றுக்கொண்ட வகை கூறணும். பாடசாலையின் தனித்துவத்தை மற்றும் கலாச்சாரத்தை தொடர்ச்சியாக அவங்க நடைமுறைப்படுத்தணும். சொல்லிட்டோம் நாம் ஏற்கனவே. அதுக்கு இந்த ஐடென்டிட்டி தனித்துவம், கலாச்சாரம், கல்ச்சர் இருக்கிறது. அதை அவங்க பேணணும். அதுல சீர்குலைவை ஏற்படுத்தக்கூடாது. அடுத்தது பல்வேறு மற்றும் தனித்துவமான சமூக கலாச்சார பண்புடன் இணைந்து மென்மேலும் அந்த கலாச்சார பண்புகளை அவர்கள் விருத்தி செய்ய வேண்டும் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே ஒரு பாடசாலையில் ஆரம்ப பிரிவில் மாணவர்களை தலைமைத்துவத்துக்கு நீங்க தெரிந்தெடுக்கிற போது அவர்கள் இந்த பண்புகளை நீங்க கருத்துல கொள்ள வேண்டும். எனவே மாணவ தலைவர்களை தெரிவு செய்வதற்கு அவசியமான சில படிமுறைகள் தந்திருக்கிறாங்க. இப்ப பாருங்க, இதை மட்டும் பார்த்துட்டு நாங்க முடிப்போம். ஒரு 4 நிமிடத்துல ஆரம்ப பிரிவுல மாணவ தலைவர்களை நியமிக்கும் செயல்முறையில முக்கிய வடிவங்கள். ஆரம்ப பிரிவில் தலைமைத்துவ படிமுறை எவ்வாறு இருக்கிறது பாருங்க. சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப தலைவர்கள், மாணவ தலைவர் குழு. அது என்னது? சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற தலைவர் என்றா யாரு? குயிக்கா சொல்லணும். யாரு சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற தலைவர் குழு? அதிபரா சார்? இல்ல மாணவர்களுக்கு இப்ப நீங்க ஒரு மன்றம் நடத்த போறீங்க, விளையாட்டு போட்டி நடத்த போறீங்க, அப்ப நீங்க தலைவர் நியமிப்பீங்களா இல்லையா?
ஒரு விளையாட்டு போட்டிக்கு ஒரு தலைவர் அவருக்கு ஒரு தலைவர் இல்லையா? ஓ நியமித்தது சார். அந்த தலைவத்துவத்தை தான் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப தலைவர். ஒரு மாணவ மன்றத்தை பொறுப்பு கொடுக்குறீங்க. இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சி, இப்போ உதாரணமா இன்றைக்கு ஒரு காலை உணவு சமைக்கிறாங்க, கஞ்சி, இலைக்கஞ்சி தயாரித்தல். அந்த இலைக்கஞ்சி தயாரிக்கிறதுக்கு ஒரு ஆளை தலைமைத்துவத்துக்கு போடுறீங்க. அப்ப அது சந்தர்ப்பத்துக்கு தலைமைத்துவமா இல்லையா? இதே போல மாணவர் தலைவர் குழு என்ன? பெர்மனண்டா ஸ்கூலால தெரிவு செய்யப்படுற குழு என்ன? மாணவர் தலைவர் குழு என்ன? விளங்கிட்டா? ஓகே ஓகே. இப்ப சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற தலைமைத்துவம் இந்த இருக்குது பாருங்க. என்ன சொல்றாங்க விரைவா பாருங்க. ஓ விளங்கிட்டு சார். சந்தர்ப்பக்கேற்ப தீர்மானம் எடுக்கிற நுண்ணிய மென்திறன்களை விருத்தி செய்தல் என்பது நோக்கத்தை கொண்ட சந்தர்ப்பக்கேற்ற தலைமைத்துவத்தின் பால் கவனத்தை செலுத்துவதாகும். வகுப்பறையில் நடைபெறும் கற்றல் கற்பித்தல் செயல்முறை தொடர்பான வாய்ப்புகள் மற்றும் வகுப்பறைக்கு வெளியே நடைபெறும் இணைப்பாட விதான செயற்பாடு. சொன்னேன் உங்களுக்கு, இணைப்பாட விதான செயற்பாடுன்னா என்ன? ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், ஒரு சிரமதானமாக இருக்கலாம், ஒரு ஸ்கவுட்டாக இருக்கலாம், ஒரு முதலுதவி கேம்பாக இருக்கலாம். இதெல்லாம் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற தலைமைத்துவம். எனவே சகல பிள்ளைகளுக்கும் தலைமைத்துவம் வழங்கப்பட வேண்டும். எல்லாமே ஒரு சிலருக்கு மாத்திரம் வழங்கப்படக்கூடாது. ஒரு சில நபர்களுக்கு மாத்திரம் நீங்கள் தலைமைத்துவத்தை வழங்கக்கூடாது. எல்லா பிள்ளைகளும் தலைமைத்துவத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்க வேண்டும். மாணவ தலைவர் குழுவில் இணைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை வழங்கணும் எல்லாருக்கும். சரிதானே? இதே போல மேலும் அதிக மாணவர்களுக்கு தலைமைத்துவ வாய்ப்புகளையும் அனுபவங்களையும் வழங்குறது உங்களோட பொறுப்பு. அதற்கேற்ற மாதிரி உங்களோட பாடசாலை ஒழுங்கமைப்பு. சிலர் என்னை வாங்க டீச்சர்ஸ் பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அப்படி இருக்குதா? அதிபரை சார்ந்த பிள்ளைகள், குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுக்கிறது. எத்தனையோ பிள்ளைகள் வறுமையான பின்புலத்திலிருந்து வருகின்றவர்கள் கூட நல்ல தலைமைத்துவ பண்பை கொண்டிருக்கலாம். அப்படி ஏற்றுக்கொள்ளுங்களா? ஏற்றுக்கொள்ளுங்களா? ஏற்றத்தாழ்வு அந்த ஏற்றத்தாழ்வு, அதாவது சில பிள்ளைகளுக்கும் நல்ல கௌரவமான குடும்பம், கொஞ்சம் வறுமை, சிலர் பெரிய பணக்காரர்களா இருப்பாங்க. எனவே அவ்வாறான ஒரு நிலைமையில இருக்கிற நிலைமையை கருத்தில் கொள்ளணும். அன்றாட மாணவர் வருகையை பலகையை பராமரித்தல், வருகை பலகை, அவங்களோட சில செயற்பாடு, இது அட்டெண்டன்ஸ் போர்டு, எத்தனை மாணவர் வந்தாங்க, இன்றைக்கு எத்தனை பேர் வரல, அப்ப அதை கொஞ்சம் குறிச்சு வைக்கிறது. டெய்லி நோட்டீஸ் போடுறேன், என்ன நடந்தது இன்றைக்கு, என்ன சம்பவம், என்ன செயற்பாடுகள் நடந்தது, இணைப்பாட விதான செயற்பாடு என்னங்கிறத பத்தியே நோட்டீஸ் ஒன்று போடுறது. அடுத்தது வகுப்பறை சுத்தம் ஒழுங்கு பற்றிய விடயங்கள் அலங்கரிக்கிற தொடர்பான செயற்பாடுகளை பராமரிக்கிற அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வது. பாடசாலை வளாகத்தை அல்லது அந்த ப்ரீவியஸை சுற்றுச்சூழலை சுத்தமாக துப்புரவா பேணிக் கொள்வது. வகுப்புல பதிவு புத்தகங்கள் மற்றும் பதிவேடுகளை கொண்டு செல்வது மற்றும் கொண்டு வாரது. உங்களுக்கு தெரியும், இப்போ ரெஜிஸ்டர் இருக்குது வகுப்புல, அதை கொண்டு வாரது. சமய ஆராதனை தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்றது. இப்ப சமய ஆராதனை டெய்லி நடத்தலாம் தானே? என்ன ஒவ்வொரு நாளும் பிரேயர்ஸ் நடத்தலாமா இல்லையா? பிரேயர் செய்யலாமா இல்லையா? நடத்தலாம். அது கட்டாயம் சமய ஆராதனை. ஏன்னா மன அமைதி, காலை கூட்டம் தொடர்பாக அசம்பிளி தொடர்பான விடயங்களை கையாள்றது, உடற்பயிற்சி, டெய்லி உடற்பயிற்சி இருக்கிறது. எனவே எக்ஸசைஸ், பிசிக்கல் எக்ஸசைஸ் தொடர்பான விடயங்களை கையாள்றது, எவ்வளவு விஷயங்கள் இருக்குது பாடசாலையில தலைமைத்துவத்துக்கு. உதவி தேவைப்படுற பிள்ளைகளுக்கு உதவி செய்யறது, வகுப்பு தலைவர்கள் இல்ல கட்டுப்பட்டு அவங்களுக்கு நடக்கிறது. அன்றைய தினம் தலைவர்கள் யார்? வகுப்பு தலைவரை தெரிவு செய்யற. இன்றைய தலைவர் டே லீடர் என்று சொல்றது, டே லீடரோட அதுவும் ஒரு தலைமைத்துவ பயிற்சிக்கான முக்கிய விஷயம். குழுச்சேற்பாடு நடக்கக்குள்ள வகுப்புல ஒரு டீச்சர் குழு 4 குழுவை பிரிச்சு 4 பேருக்கு 4 லீடர். அப்ப எவ்வளவு வாய்ப்பு கிடைக்கும் பாருங்க. ஒரு பாடத்துக்கு ஒரு தலைவர், பிரைமரி மேத்ஸுக்கு ஒரு ஆள், பிரைமரி தமிழுக்கு ஒரு ஆள், இஆர்ஐக்கு ஒரு ஆள், சமயத்துக்கு ஒரு ஆள், இங்கிலீஷுக்கு ஒரு ஆள் போடுறது. சுற்றாட குழு தலைவர்கள், சுற்றாடல் குழு ஒன்றை உருவாக்கி அதுல தலைமைத்துவத்தை வழங்குறது. வாழ்த்துக்கள், பாராட்டுகள் மற்றும் ஊக்கமளிக்கிற செயற்பாடுகள். அங்க அசம்பிளியில கூப்பிட்டு செய்யற ஒவ்வொரு விடயத்தையும் பாராட்டுற நேரம் அவங்களோட நல்ல பண்புகள் வளரும். சிறந்த சுகாதார வழக்கங்கள் பற்றிய விழிப்புணர்வு, எந்நேரமும் நல்ல பதாகைகளை கொண்டு, போஸ்டர்ஸ், நோட்டீஸுகளை கொண்டு, ஹேண்ட் அவுட்ஸ்களை கொண்டு போய் கொடுத்து வழங்கி அவர்களுக்கு நல்ல பண்புகள், ஆரோக்கியமான சூழலை வளர்க்கிறது. ஓய்வு மற்றும் உணவுண்ணல் தொடர்பான நடவடிக்கைகள், எப்படி உணவு உண்ணணும், எப்படி ஓய்வு அறிக்கணும், எத்தனை மணிக்கு வரணும், டைமிங் என்ன,
உணவு உண்ற நின்று கொண்டு உணவு உண்றதா, இருக்கிறதா, நீர் பருகிற எப்படி, மற்றது உணவில் இருக்கிற ஊட்டச்சத்து தொடர்பான நடவடிக்கைகள், மற்றது விளையாட்டு மைதானம், பிளே கிரவுண்ட்ல போய் விளையாடுறது, அதுல செயற்பாடுகள் எப்படி இருக்கணும், லைப்ரரி எப்படி பயன்படுத்துறது, ரீடிங் ரூம் ஒன்று இருந்தால் அதில் எப்படி பயன்படுத்துறது, கம்ப்யூட்டர் அறைக்கு போய் எவ்வாறு அதை பயன்படுத்துறது, வகுப்பு நூலகம் ஒன்றை தயாரிக்கிறது, கோணர், ரீடிங் கோணர், வகுப்புல ஒரு நூலகம் மாதிரி புக்குகளை வச்சு படிக்கிறதுக்கு, ஈஸ்தட்டிக் ஆக்டிவிட்டிஸ், அழகிய செயற்பாடுகளை மேற்கொள்றது, மற்றது விளையாட்டு மற்றும் பலவிதமான போட்டி நிகழ்ச்சிகளை நடத்துறது, விழாக்களை நடத்துறது. இப்போ ஒவ்வொரு சமய ஆராதனை, சமய சார்ந்த விழாக்களை பாடசாலையில் நடத்துற, உணவுகளை கொண்டு வர சொல்லி, பொது விழாக்கள், நாட்டில் கொண்டாடப்படுற விழாக்களை பற்றி கதைக்கிறது, பாடசாலை கலந்து செல்லும் போது பேண வேண்டிய நடவடிக்கைகளை பற்றி கதைக்கிறது. அப்ப இப்படியான விஷயங்கள் மூலம் நாங்க சிறந்த ஆளுமையை விருத்தி செய்யலாம். ஓகே, அப்ப இதோட நாங்க முடிச்சு கொள்வோமா, நாளைக்கு தொடர்வோமா? ஓகே சார். ஓகே, இப்ப உங்களுக்கு ஐடியா இருக்குதா? வகுப்புல பாடசாலை மாணவர் நிறைய விஷயங்கள் இருக்குது. நாளைக்கு மீதியை தொடர்ந்துட்டு பிறகு அடுத்தது இதை முடிச்சுட்டு அதிபர் விஷயங்கள், பிறகு தலைமைத்துவ பாணிகள் போன்ற விஷயங்களை முடிச்சோம்னா ஓகே ரைட். அப்ப இதோட முடிச்சு கொள்வோமா? ஓகே ஓகே சார். ஓகே சார். ஓகே ரைட். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். ரைட், தேங்க்யூ. குட் நைட். ரைட், சந்திப்போம். வலைக்கும் அஸ்ஸலாம் சார். ஓகே.